வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசா ஆகிய நாம் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், உண்மையிலே நடந்து முடிஞ்ச உள்ராஜ் மன்ற தேர்தலை பற்றி நான் நேற்றைய முன்தினம் ஒரு பதிவிட்டிருந்தேன். அதுக்கு பல கருத்துக்கள், கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக சில விடயங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை விட நாங்கள் தாயகத்தில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ புலத்தில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு, அதுக்காக எல்லாருக்கும் இல்லை, புலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமான கதையில் ஒரு சிலர் அந்த கேள்வி கேட்குறாங்களே, பொய் ஐடியில் வந்துட்டு கேள்வி கேட்டு குழப்புறது. அதை விட இப்போ இன்றைக்கு கே என்றுக்கும் பி என்றுக்கும் சட்டென்றிருக்கும், ஆனால் எம்என்றிருக்குதும் ஆக்களில் அடையாளம் இருக்காது, முகமே தெரியாது. ஒன்றும் அந்த பொய் ஐடியிலேருந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு உண்மையான ஐடி இல்லாமல் உங்களுடைய முகத்தை காட்டாமல் கேள்வி கேட்குறவங்களுக்கு எந்த ஊடகமோ எந்த ஜோட்டிப்பாளர்களோ பதில் சொல்லாங்க. அவர்கள் குழப்புற. இன்றைக்கி நேற்று ஒரு பதிவு பார்த்துருந்தேன். உண்மையில் நான் போட்ட பதிவுக்கு, இப்போ ஒரு கிழமைக்கு முதல் போட்ட பதிவுக்கு உடனே பம்பில் பிறந்த நீ என்று சொல்லி போட்டிருந்தார். அப்போ அவற்றை ஐடிக்குள்ளே போய் பார்த்தால் அவற்றது முழுக்க ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கிற படம் தான் இருக்குது. அனூரோட படமும் சிங்கக்கொடியும் அது இதுன்னு தான் இருக்குது. அப்போ எல்லாரும் ஒவ்வொன்று இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தை எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு, எங்களுடைய மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த அரசியலையும் செய்கிறோம். எங்களோட மக்களில் விடுதலைக்காக நாங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கணும். நாங்கள் எங்களோட மக்களுக்காக, எங்களோட மக்களில் உரிமைக்காக, எங்களோட மண்ணுக்காக நாங்கள் எதையும் செய்ய துணிஞ்சவர்கள். எங்கள்கிட்ட வாழை ஆட்டக்கூடாது, பால்ராஜ் என்ன சொன்ன மாதிரி எங்களை தீண்டி பார்க்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, உண்மையிலே நாம் வந்த விடயம் என்னவென்றால், நிச்சயமாக அந்த பொய் ஐடியில் முகநூலில் நின்று சொல்கிறவர்கள், நம்ம நேற்று இன்னொரு இதில் பார்த்தேன், அவர் என்ன தமிழ் ஒழுங்காக அதில் விடயங்களை தமிழில் டைப் பண்ணி போட தெரியாது, கதைக்க வந்துட்டுருக்கிறோ என்று சொல்லி ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். இன்றைக்கு எங்களுக்கு தெரிகிற தமிழும், எங்களுக்கு தெரிகிற உச்சரிப்பும், எங்களுக்கு தெரிகிற ஆழ்மையும், எங்களுக்கு தெரிகிற உறுதிப்பாடும் எந்த படித்தவனுக்கு இருக்குன்ட்டு நான் கேட்குறேன். ஏன்னா விடுதலை புலிகளில் நாங்கள் எங்களோட போராளிகள் ஒரு சாதாரணமாக தான் படித்து வந்துடுவாங்க. 8ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, ஓஎல் வரைக்கும் தான் எங்களோட போராளிகள் படித்தது கூட. அந்த நேரம் இந்த தளபதி மேரிலேருந்து எல்லாம். ஆனால் எங்களோட தேசிய தலைவர்கிட்ட இயக்கத்து கண்டு வந்தவரோ ஏஎல் படித்து கென்பஸ் போகிற அளவுக்கு கூட முழுக்க பாஸ் பண்ணவர்கள் தான் எங்களோட போராளிகள். எல்லாம் படிச்சுத்தான் யுத்தத்துக்கே அனுப்பினது தலைவர். அதுவும் படுத்துற பள்ளி என்று சொல்லி வச்சுருந்து படிப்பு மட்டுமில்லை, அவங்களுக்கு சகல விடயத்திலையும் கற்றுத்தான் அவங்கள வெளியில் எடுத்து போராளிகளை அந்தந்த பிரிவுக்கு அனுப்புகிறேன். கராட்டி வேணுமா, இல்லை கால்பந்து வேணுமா, இல்லை வாலிபால் பந்து வேணுமா, கிரிக்கெட் வேணுமா, எல்லா நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஈடுபடுத்தி எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று முழுமையான ஒரு இது வந்ததுக்கு பிறகு தான், அனுபவம் வந்ததுக்கு பிறகு தான் எங்களோட போராட்டத்துக்கோ இல்லை வேறு இப்போ இராணுவ பிரிவுக்கோ, புலனாய்வுத்துறைக்கோ, கடப்புலிக்கோ எங்களோட போராளிகளை அனுப்புறது. அதான் எங்களோட தேசிய தலைவர் செய்த வேலை. இன்றைக்கும் அது நாங்கள் மறக்கையில். அதே மாதிரி எங்களோட சிங்களவன் ஒரு எதிரியானவன் புரிஞ்சிருக்கிற அளவுக்கு சிலவர்கள், எங்களோட மக்களில் சில அரசியல்வாதிமாருக்கு பின்னால் தெரிகிற வாள்கள் தான் அந்த கேள்வி கேட்குறோம். அவங்க புரியலை. என்னென்றால் எதிரியானவன் எங்கிட்ட கேட்டான் ஒரு கட்டத்தில், நெழுக்குளத்தில் நாங்கள் தடுப்பில் இருக்க 500 பேர்கிட்ட கேட்குறான். எல்லாரும் 10ஆம் ஆண்டு படித்த, 5ஆம் ஆண்டு படித்த, 8ஆம் ஆண்டு படித்த, 9ஆம் ஆண்டு படித்த, ஓஎல் படித்தேன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை புலிகளில் இருந்த போராளிகளுக்கு இருக்கிற மண்டை உங்களை பிரபாகரன் உங்களை வளர்த்துருக்கார் நிர்வாக ரீதியாக. ஆனால் அது இவருக்குமே இல்லாத நிர்வாகம். நீங்கள் ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய நிர்வாகம். இன்றைக்கி 10ஆம் ஆண்டு படித்தன்றீங்க, இங்கேருந்து வன்னியிலேருந்து ஜிபிஎஸ் பார்த்து கொழும்பில் விமானத்தால் அடிக்கிறீங்க. அதேமாதிரி கேட்டால் 8ஆம் ஆண்டு தான் படித்தன்றீங்க, நீங்கள் ஆயுதம் 6000 அடிக்கு மேலே கிவிர் நின்று அடிக்கிற அளவுக்கு ஆயுதம் இயக்கி நீங்களே அந்த விமானத்துக்கு தாக்குதல் செய்கிறீங்க. அப்படி சகல ரொம்ப பார்த்தால் 8ஆம் ஆண்டு படித்தன்றீங்க, டாக்டராக இருக்கிறீங்க. அப்போ அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை இங்கே மக்கள்கிட்ட படித்தவர்கள்ட்டே இல்லை என்று எதிரியானவன் எங்களை புகழ்கிறான் புனர்வாழ்வில். அப்போ அப்படி இருக்க இன்றைக்கு நாங்கள்
எழுதுகிற மாதிரி நாங்கள் படித்த மாதிரி ஒரு டாக்டர் எழுத சொல்லுங்க, வாசிங்க ஒரு டாக்டர் எழுத்த அதே மாதிரி ஒரு பிரின்சிபலில் எழுத்தியோ அல்லது ஒரு நல்ல 100% கேட்டால் ஏடிபின்றாங்க, எழுதவே தெரியாது. டாக்டர் எழுத்த வாசிக்க இயலாது, படித்தவர்கள் எழுத்த வாசிக்க. ஆனால் எங்களோட போராளிகளில் எழுத்து ஒரு எழுத்தும் அச்சுக்கிட்டமாக இருக்கும், டைப் பண்ணமாக இருக்கும், சுளையாக இருக்கும். படிக்காதவனும் வாசிக்கக்கூடிய அளவுக்கு தான் எங்களோட பொருளாதாரத்தில் படிப்பிப்பாங்க. ஒரு எழுத்து கா கா ஆ ஆ என்று தான் எங்களோட போராளிகளுக்கு எல்லாத்துக்கும் உச்சரித்து இயக்கத்திலே படிப்பிச்சு இறக்குன களங்கண்ட போராளிகள் தான் நாங்கள். அந்த எழுத்து மற்றவன் அந்த காராபிச்சமாக இருக்கக்கூடாது, அந்த எழுத்து நீட்டாக இருக்கணும், வாசிக்கணும், வாசிக்க தெரியும். அப்படி தான் படித்தவர்கள் மாதிரி கீறிட்டு போகிறல சரியோ என்று சொல்லி நான் இதில் சொல்லிக்கொண்டு அதில் பார்த்தால் ஒரு ஐடியில் கேட்டிருந்தார், தமிழ் ஒழுங்காக டைப் பண்ணி போட தெரியாதவங்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களாண்டு. நாங்கள் அரசியலும் செய்வோம், புரட்சியும் செய்வோம், ஆயுதமும் தூக்குவோம், சண்டையும் செய்வோம். அப்படி செய்தார்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தா ரிஸ்வான் என்ற ஒரு முஸ்லீம் நபர். அன்பார்ந்த மக்களை, இதில் இந்த பதிவானது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, நாங்கள் முஸ்லீம் மக்களுக்கும் போடல, சிங்கள மக்களுக்கும் போடல, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. சிங்கள மக்கள் எப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கள்ட்டு எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட மக்கள் விழிப்பாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி நீங்களும் முஸ்லீம் இளைஞர் யுவதிகள் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் உங்களுக்கு எதிரியானவர்கள் இல்லை. இன்றைக்கும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட நாங்கள் சாப்பிட்றோம், அவங்க எங்கிட்ட சாப்பிட்றாங்க, அவங்களோட கடைக்கு நாங்கள் போய் சாப்பிட்றோம், அவங்கள வீட்டுகளுக்கு போகிறோம். ஆனால் உண்மையாக குரோதம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு சிலர் சரி, அந்த குரோதத்தை விதைக்கிற ஒரு சிலர் இருக்கிறீங்க, அது இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் இருக்கிறீங்க, தமிழ் மக்கள்கிட்டையும் இருக்குது, சிங்கள மக்கள்கிட்டையும் இருக்குது. இவங்களால தான் இந்த நாட்டில் பிரச்சனை. அதுதான் உண்மை. இவங்க தான் அந்த நாட்டை உண்மையில் ஒரு சரியான நீரோட்டத்தில், ஜனநாயக நீரோட்டத்தில் சரியான ஒரு ஒற்றுமைக்குள்ளே கொண்டு விட மாட்டாங்க. அந்த குழப்பவாதி அது எங்கட பக்கமும் இருக்குது, தமிழ் பக்கம், முஸ்லீம் பக்கம், சிங்களம். அப்போ இவங்களைத்தான் முதல் நாங்கள் ஒரு ஒரு ஒற்றுமைக்குள்ளே கொண்டு வரணும். அதை விட இவங்களைத்தான் திருத்தியும் எடுக்கணும், இனவாதம் பிடிச்சி அந்த வன்முறையை தூண்டுவர். அப்போ அதே டைமில் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த பேக் ஐடிக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தா ஒன்று ஒரு கேள்விகளுக்கு பார்த்தா அங்கே முகமட் ரிஸ்வான் என்று இருக்கும், அல்லது முகமத் அப்துல்லான் இருக்கும், முகமத் நசீர் என்று இருக்கும். அப்போ அவங்கள் இடக்கு முடக்கான கேள்வி கேட்பாங்க. அவங்களோட புறப்போயிலுக்கு பார்த்தா திசை காட்டிட போட்டவும் படங்களும் அனுரோட இது தான் இருக்குது கூட, இல்லாட்டி அவங்களோட ஒன்று முஸ்லீம் காங்கிரஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அவங்க இன்றைக்கு ஒன்று இஸ்லாமிய மக்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோள், நாங்கள் புலிகள், எங்கள்கிட்ட நரிகள் விளையாடக்கூடாது. நாங்கள் கற்று வந்த நாங்கள் இப்போ கூட எங்களால் எதுவும் செய்ய இயலும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு என்ன எல்லாம் மறந்துருப்போம் இல்லை, அதை மட்டும் நீங்கள் நினைக்கணும். நாங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட திருவிளையாளர் காட்டக்கூடாது. திருவிளையாளர் காட்ட வழிக்கிட்டால் நாங்கள் உலகத்தையே சூறாவளிமாய் அனுமான் வாலில் நெருப்ப கட்டி இலங்கையை தீவை எரித்த மாதிரி எரிக்கக்கூடிய வல்லமையும் தைரியம் துணிவும் ஆற்றலும் விவேகம் இருக்குது எங்கிட்ட. சரியா? அப்போ ஆனோடைய நாங்கள் 16 வருஷம் பொறுமை காத்து ஜனநாயகத்தில் நிற்கிறோம் புலிகள். நாங்கள் 16 வருஷம் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு கல் கூட எடுத்தறியலை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குள்ள வன்முறைக்க போகிறல்ல, நாங்கள் ஒரு குழப்பகரமான வேலையில் ஈடுபடலை, ஒரு குண்டு வெடிப்பு சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் ஈடுபடலை, ஒரு சூட்டு சம்பந்தமான விடயத்தில் புலி என்ற பெயரோட நாங்கள் ஈடுபடாத ஆக்கள் தான் நாங்கள். அப்படி ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு வளர்ந்த புலிகள் தான் நாங்கள். சரியா? எடுத்தங்கவுட்டம்னு சொல்லி கொள்கை இல்லாமல் கொலை செய்யிட்டு போகிறாக்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லி சொல்கிறேன். அதுக்குள்ளே இதுக்குள்ளே சில முஸ்லீம் இஸ்லாமிய இளைஞர் யுவதிகளே, இது எங்களோட மக்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனை, எங்களோட அரசியல்வாதிமாருக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் நடக்கிற சீர்திருத்த பிரச்சனைகள் தான் எங்களோட லைஃப். அவங்கள சுட்டி காட்டுறதும் அவங்களுக்கு அவங்க விடுற தவறுகளை நாங்கள் மக்கள் மத்தியில் வெளியில் கொண்டு வரது தான் எங்களோட வேலை. இதுக்குள்ளே நீங்கள் ஆட்டுக்குள்ளே மாட்டை ஓட்டுற மாதிரி குருட்டு கேள்விகள் கேட்கக்கூடாது. இதுவரைக்கும் புலிகளாகிய நாங்கள் உங்களோட ஐடிக்குள்ளே உங்களோட பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோமா? இல்லை எங்களோட மக்கள் இளைஞர் யுவதிகள் உங்களுக்குள்ளே கேள்வியை கேட்குறாங்களா? அதேண்டாப்பா நீங்கள் மட்டும்தான் குழப்பி விடுறீங்க. அங்கே பார்த்தா தமிழ் ஐடியில் இருக்கும், அங்கே போய் அவங்களோட புறப்போயிலுக்கு போய் படங்களை தாட்டி பார்த்தா எல்லாம் தாடியும் வீடியும் தொப்பியும் இஸ்லாமிய இளைஞர் யுவதிகளாக இருப்பீங்க. கூடுதலாக யுவதிகள் இல்லை, இளைஞர்கள். அந்த குழப்பவாதி டீம் இருக்குல்ல, அந்த டீம்
ஆனால் தமிழ் இதில் ஜெயகாந்தன் விஜய் என்று சொல்லி கிடக்கும், அல்ல விஜய் ரவீந்திரன் என்று கிடக்கும். அதுக்குள்ளே போய் நான் ஒவ்வொரு கொமெண்ட் போடுறாங்களையும் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இவன் ஆறு, இவன் சைக்கிள் கட்சிக்குரியாளா, இல்லை சங்குக்குரியாளா, இவன் நொங்குக்குரியாளா, ஊசிக்குரியாளா, தமிழரசு கட்சிக்குரியாளா, இல்லை இவன் அரசாங்கத்துக்குரியாளான்னு அங்கே போய் பார்த்தா இஸ்லாமியனவர்கள் தான் இருப்பீங்க. உங்களுக்கு கடைசி முதலமாக எச்சரிக்கையாக சொல்கிறேன், எங்களுக்குள்ளே வந்து பூரக்கூடாது. இது எங்கட அதே மாதிரி நாங்களும் உங்களுக்குள்ளே பூர மாட்டோம். நீங்கள் தமிழ் பேசும் மக்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், நாங்களும் தமிழ் பேசும் மக்கள். ஒற்றுமையைத்தான் வளர்க்கணும். நீங்கள் வந்து இந்த நியாயமற்ற குழப்பகரமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. எங்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லை. எங்களோட போராளிகள்கிட்ட கேள்வி வைக்க, எங்களோட மக்கள்கிட்ட கேள்வி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எது விதமான தகுதியும் இல்லைன்றதை நான் சொல்கிறேன். இனி வருங்காலமும் அந்த முருகல் நிலையை கொண்டு வரக்கூடாது. உங்களை போல ஒரு சிலருக்கு தான் அன்பான இஸ்லாமிய மக்கள் அனைவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்கள், நீங்கள் இன்றைக்கு வந்து முஸ்லீம் தமிழனில் வெட்டினா எல்லாம் தருத்தம் ஒன்று தான். இன்றைக்கு வந்து உண்மையில் ஒற்றுமை நாங்கள் சுட்டி காட்டி சொல்கிறோம். ஒற்றுமையை பார்க்கணுன்னா இஸ்லாமிய மக்கள் தான் பார்க்கணும். ஒற்றுமையை இன்றைக்கு உண்மையான ஒற்றுமையை பார்க்கணுன்னா இஸ்லாமிய மக்கள்கிட்ட. இன்றைக்கு ஒற்று இஸ்லாமிய நபர் எங்கட தமிழ் மக்களுக்கு, தமிழ் அரசியல்வாதிக்கு ஒற்றுவன் ஓட் போடுறான்னு பார்ப்போம். இந்த வரலாற்றில் 76 வருஷ அரசியல்லையும் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கு ஒற்று இஸ்லாமிய நபர் ஒற்றுவன் தமிழனுக்கு ஓட் போடுறான்னு பார்ப்போம். ஆனால் எங்கடவங்கள் தான் இன்றைக்கு மன்னாருக்குள்ளே உப்பு குளத்துக்குள்ளே ரிசார்ட்டுக்கு போட் விழுது, பள்ளிமுனைக்கு மஸ்தானுக்கு போட் விழுது. அதே உப்பு குளத்துக்கு இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. ஒற்றுவன் எங்களுக்கு வந்து ஹீர்னா இன்றைக்கு இந்த புலி என்ற பெயர் நாங்கள் இல்லாமல் நாங்கள் வெறுமனை நாங்கள் செல்லா காசாக இருந்துட்டு எங்களோட அடையாளமே இல்லாமல் போகிறோம். ஒற்று முஸ்லீம் நபர் எங்களோட தமிழ் மக்களுக்கு போடட்டும் போட்டு. ஆனால் இதில் முஸ்லீம் மக்களுக்கு நான் கோபமாக சொல்லலை. முஸ்லீம் மக்களில் ஒற்றுமையே எங்களோட தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன். முஸ்லீம் மக்கள் ஒற்றுமை என்னதான் சண்டை பிடிச்சாலும் என்ன, ஒரு போட்ஸு கூட பிரியக்கூடா. இன்றைக்கு உப்பு குளத்தில் இது நடக்குது. அங்கங்கே சந்தி நின்று பொம்பளையில் ஆம்பளையும் ரிசார்ட்டுக்கு போடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள். ஆனால் எங்கட தமிழ் மக்கள் அந்த இடத்துல காகம் பறக்குது இல்லை, ஒற்றுமை இல்லை. அதே மாதிரி ஒற்று சிங்களவன் தமிழனுக்கு போட் போடுறானா, பெரும்பான்மை சிங்களவன், ஒற்று சிங்களவன் தமிழனுக்கு போட் போடுறானா. நீங்கள்லாம் தமிழ் மக்கள், நீங்கள் அதான் தலைவர் ஒரு ஆள் தான். எங்கட தேசிய தலைவர் மட்டும்தான் உங்களை கட்டி காக்கலாம். அது உங்களை அன்பால் கட்டி காக்கலாது. உங்களுக்கு துவக்கால மட்டும்தான் கட்டி காத்து. இப்போ எனக்கு விளங்க நீங்கள் துவக்குக்கு தான் பயந்துருக்கீங்க. இருக்கு அன்புக்கு கட்டுப்படலை. உங்களுக்காக 40,000க்கு மேற்பட்ட மாவீரர் இழந்து 3 லட்சம் மக்கள் இழந்திருக்க 30 வருஷ போராட்டத்திலையும் சொத்தை இழந்து சுவத்தை இழந்து உங்களுக்காக நாங்கள் சிறைவாசம் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட போராளிகள் சிறையில் இருக்கிறாங்க. உங்களுக்காக, உங்களோட தமிழ் மக்களுக்காக, எங்கட தமிழ் மக்களுக்காக. ஆனால் நீங்கள் இன்றைக்கு என்னென்றால் இதில் வந்து இனவாதமும் மதவாதமும் இல்லை. அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், இனவாதம் மதவாதம் இல்லை. அன்பான அந்த அரசாங்கம் விளையும் கொள்ள வேண்டியது எங்களுக்கு வலிக்குது. என்ன காரணம் என்றால் எங்கட மக்கள் இன்றைக்கு எங்கட மக்களே காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. கடைசி டைமில் நேற்று எவ்வளோ இடத்துல காசு கொடுத்து தான் அரசியலுக்கு ரிசார்ட் தான் காசு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க காசு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வீடு சாமான் கொண்டு தேசியமாக கொண்டு இறக்குறாங்க, கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்களாம் வாக்களிக்க சொல்லி. அப்போ நல்லா தெரியும் இன்றைக்கு இஸ்லாமிய அரசியல்வாதி ரிசார்ட் தான் இந்த வேலை. ரிசார்ட்டு மஸ்தானுக்கு தெரியும் பன்னியில் இஸ்லாமிய மக்களை விட தமிழ் மக்களை ஏமாற்றலாம்னு தெரியும். தமிழ் மக்கள் ஒரு சோத்து பார்சலையும் 2000 ரூபா காசு அவன் சொன்னவன் தானே, மஸ்தான் ஏற்கனவே சொன்னவன். ஒரு சோத்து பார்சலும் 2000 ரூபா காசும் கொடுத்தேன்டா முழு போட்ஸுமே எனக்கு தான். 100 பேருக்கு கொடுத்தா 100 பேருமே எனக்கு தான் போட்ஸ் போடுவான். அந்த அளவுக்கு எங்கிற மக்களை இழிவாக நினைச்சிருக்கிறான் மஸ்தான். அதே மாதிரி ரிசார்ட்டும் அப்படி தான். இன்றைக்கி பள்ளிமுனைக்கு இருக்கிற வங்காள மக்களும் பள்ளிமுனை மக்களும் அன்பார்ந்த தமிழ் மக்களே, இன்றைக்கி விக்டர்னு பிறந்த மண். விக்டர்னு உங்களுக்காக தியாகம் செய்தவர். விக்டர்னு ஒரு கதாநாயகன் லுக்கான மனுஷன். அவரோட படிப்பு என்ன, அவரோட தகம் என்ன, அவரோட திறமை என்ன, அவரோட ஸ்டைலுக்கு இங்கே இலங்கையில் ஒருவனை காட்டுங்க பார்ப்போம். அவரோட லுக்குக்கும் அவரோட ஸ்டைலுக்கும் அப்படியான நபர் இன்றைக்கு வந்து போராட்டத்திலிருந்து மன்னார் மண்ணுக்காக வீரச்சாவடைஞ்ச விக்டர்னு மன்னன் ஒரு சிறந்த தளபதி. இந்த மன்னார் மண்ணுக்காக இருந்து வீரச்சாவடைஞ்ச இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் இன்றைக்கு எங்களோட போட்ஸை போய் விற்கிறீங்க. நாங்கள் எங்களுக்கு இந்த பாருங்க, இஸ்லாமிய மக்கள் தங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிறாங்க.
ரிசார்ட்டை பற்றி மற்றவன் பேசுகிறான், மற்றவன் ரிசார்ட்டை பற்றி பேசுகிறான், என்ன முஸ்லீம் காங்கிரஸ் இன்னொருவன் பேசுகிறான், அந்த அதாவுல்லா ரிசார்ட்டை பற்றி அது ஒரு நஞ்சு போத்தலன்றான். ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சாலும் போட்ஸ் முழுக்க அவங்களுக்குலாம் செய்யுது. ஒரு ஆளோட கோவம்னா ஒரு முஸ்லீம் ஆளுக்கு தான் போடுவான், ஒரு ஆளோட கோவம்னா ஒரு முஸ்லீம். ஆனால் அதை அந்த கோவத்தை கொண்டு வந்து தமிழனுக்கு போட மாட்டான், சிங்களவனுக்கு கூட போட மாட்டான். பெருசாக சிங்களவனுக்கு ஆளுங்கட்சிக்கு சில சலுகையை பெறுறதுக்காக போடுவாங்க, எதிர்கட்சிட்டு இருந்து சில சலுகையை பெறுறதுக்காக போடுவாங்க, ஆனால் உணர்வோடு போட மாட்டான். ஆனால் எங்கட தமிழன் எந்த விதமான சலுகைன்னா ஒரு அற்ப விஷயத்துக்கு ஒரு 10,000 ரூபா காசு கொடுத்தா நீ ஒரு 10 பேரை கொண்டு வாண்டா, ஒரு 10 பேரை கொண்டு வந்துட்டு இன்னாருக்கு போடுங்க. எங்கட கட்சியில் ஒரு சிலர் எங்களுக்கு பின்னால் தெரிஞ்சவங்க கூட ரிசார்ட்டுக்கு 5-10 வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. நாங்கள் பார்த்தா பார்க்க எங்கட பார்க்க கொண்டு விற்கிறாங்க எங்கட மக்களில் பார்க்க. அப்போ இது என்ன நியாயம், என்ன நீதி? இதுவரையில் இப்போ ஒன்று கேட்குறோம், நான் கேட்குறேன், இன்றைக்கு முஸ்லீம் அரசியல்வாதிமார் எங்களோட சகோதரங்கள் தான், நீங்கள் இல்லையன்றில்லை, இது அரசியல். நான் பேசுகிறது அரசியல் சம்பந்தமான. நாங்கள் என்ன சமுதாய செயற்பாட்டாளர்களாக இருக்க, அது நாங்கள் இன விடுதலைக்காக போகிறான்னு ஊருக்கு இருக்க மக்கள் சொல்கிற கருத்து நாங்கள் சொல்கிறோம். அதை நாங்கள் ஊடகம் கூட தெரியப்படுத்துகிறோம். இதில் பரிசீலித்து பார்க்குறாங்க, பரிசீலித்து பார்த்து கொண்டிருக்கலாம். நாங்கள் அறிஞ்சதை வெளியில் தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கு உங்களோட இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு சரி தனியாக ஒரு காத்தாங்குடி அல்லது தனியாக ரிசார்ட் இடம் தாராபுரத்தில் ஒரு தமிழனை நிறுத்தினா தமிழனுக்கு ஒரு 5 போட்ஸ் கூட விழுமா முஸ்லீம் மக்களில் போட். அது என்னடாப்பா, இப்பு குளத்துக்கு இன்றைக்கு தனி தமிழ் ஏரியாவுக்கு என்ன தரணிக்குளம், தனி தமிழ் ஏரியாவுக்கு மஸ்தானுக்கு தனியாக விழுது போட். தனி தமிழ் ஏரியாவுக்கு கொடுக்குற ஒரு சாப்பாட்டு பார்சல் 2,000 ரூபா காசு. பன்னியில் இருக்கிற கள்ள மாடு எல்லா மாட்டையும் மஸ்தான் ஏற்றி எடுக்கிறது, அதே மாட்டை இறைச்சிக்கு அடித்து கொடுக்குறது, 10 ரூபாய்க்கு அடுத்து 100 ரூபாய்க்கு விற்கிறது. அதே மாதிரி எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட போட்ஸை வாங்குறது அவங்களுக்கு கொஞ்சம் அற்ப விஷயமான செயல்பாடை செய்கிறது. இதான் நடக்குது. இது மட்டும் இல்லை, லைக்கா சுகாஸ் கூட கடந்த பொது தேர்தலில் மஸ்தானுக்கு நிறைய காசு கொடுத்துன மாதிரி ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்ப் பண்ண மாதிரி கதை. அவனுக்கு வலிக்குமா? லைக்கா சுகாஸுக்கு தெரியுமா எங்களோட போராளிகளில் கண்ணீரும், மாவீரர்கள் கண்ணீரும், எங்களோட மக்களில் கண்ணீரும். இந்த என்ன பேர் இவன் ஐவிசி பாஸ்கரன் மாதிரி தான் எல்லாரும் தெரியும். அவங்களெல்லாம் எப்படி சுயநலமாக சம்பாதிச்சார்கள். புலிகளில் காசுகளை எல்லாரும் மடக்கி வச்சுட்டு இப்போ கோடீஸ்வரனாக இருந்து எலிகளை வளர்க்குறாங்க, துரோகிகளை வளர்க்குறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் சொல்ல வந்த விஷயம் வேறு, இப்போ கதைக்கிற விஷயம் வேறு. இது இனவாதமோ மதவாதமோ அதுக்கு அப்பாற்பட்டவர்கள். நாங்கள் எங்களோட தேசிய தலைவர் சிங்கள மக்களோ முஸ்லீம் மக்களோ எல்லாம் எங்களோட மக்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், எங்களோட நாடு எங்களோட மக்கள் சரி இலங்கை. ஆனால் எங்களுக்குள்ள இலங்கைக்குள்ளே ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த எங்களோட தமிழ் மக்கள் சரிவாக வாழ்கிற இடத்துல எங்களுக்கு சுயமாக வாழ்கிறதுக்குரிய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ எங்களோட மக்கள் எங்களுக்கு வாக்களித்தா தான் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் 1000 சண்டை பிடிச்சாலும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கு. அதுக்காக தமிழரசு கட்சிக்கு இல்லை, தமிழரசு கட்சி 20 வருஷம் பிடுங்காத இப்போ பிடுங்க போகிற இல்லை, அவங்களோட விஷயம் தான் கதைக்க வந்துடான். இப்போ இப்படி நிற்கிறேன். அதே என்ன இந்த கொமெண்ட் எழுதுகிற ஆக்களை சொல்கிறேன், இஸ்லாமிய சகோதரிகள் எழுதுறல பொம்பளை பிள்ளைகள் கடைசி வரையும் இப்படியான எழுத மாட்டாங்க. முஸ்லீம் பொம்பளை பிள்ளை அதுகள் ஒழுக்கம் பண்பாடு பழக்க வழக்கத்தோடு இருங்கள், சும்மா பொது வெளியில் போய் தேவையில்லாத கதைகள் கதைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ் பெண்களும் அப்படித்தான், சிங்கள பெண்களும் இதுக்கு வரல. இதில் அந்த இனவாதம் பிடிச்ச கொஞ்சம் பேர், அந்த இனவாதத்துக்கு பின்னால் திரிகிற அரசியல்வாதி மாதிரி கொஞ்சம் பேர் தான் குழப்புற எங்களோட தமிழ் கட்சிகளை குழப்புற, முஸ்லீம் கட்சிகளை குழப்புற, ஆளுங்கட்சிகளை குழப்புற. இவங்களுக்கு குழப்பமே வாழ்க்கை. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த முகநூலில் நாங்கள் போடுற கருத்துக்கு அநாரியமான கருத்து போட்டால் அவங்களோட ஐடிக்குள்ளே போய் பார்த்து இன்னார் தான் நின்றா அவங்கள நாங்கள் பப்ளிக்க இன்னார் தான் இப்படி செய்கிறார், அவர் முஸ்லீம்ண்டா முஸ்லீம், அவரை ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தான் போடுறது, சிங்களம்ண்டா சிங்களம், தமிழன் எங்களுக்கு கொமெண்ட் அடிக்கட்டும். என்ன காரணம்ண்டா நாங்கள் எங்கடவனுக்கு தான் நாங்கள் கதை கேட்க அவன் ஒன்று சைக்கிள் கட்சியில் இருப்பான், அல்லது சங்கில் இருப்பான், இல்லாட்டி தமிழரசு கட்சியில் இருப்பான், இல்லாட்டி ஊசியில் இருப்பான், இல்லாட்டி ஏதோ சேலன் பௌத்திலையாவது இருப்பான். அவன் எங்களுக்கு அவங்களுக்கு பேசக்க அவங்க ஒரு கருத்தை போடுவாங்க. அது வர அது என்னடாப்பா நீங்கள் எங்களுக்கு பேசுகிறது, எங்களுக்கு கருத்து போடுறது. நாங்கள் உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை பிடிக்க நாங்கள் கருத்து போடுறோமா? இஸ்லாமிய சகோதரர்களே உங்கள்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு நாங்கள் கருத்து போடுறோமா? நாங்கள் உங்களை பற்றி கணக்கே எடுக்கிறதில்ல. அதேமாதிரி நீங்களும் இருங்கோ. நாங்கள் கதைக்கிறோம் எங்கட அரசியல்வாதிமாக இருக்கும், எங்கட தமிழ் மக்களை சாக்கடையாக வச்சுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் சுவபோக வாழ்க்கை வாழ்கிற அரசியல்வாதிமாக இருக்கு தான் நாங்கள் பேசுகிறோம்.
நீங்கள் இடைக்கில் வந்து பூராங்க எங்கட ஓட்ஸையும் எடுக்கிறீங்க, எங்கட மக்களை 5 ரூபா 10 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும். சரி, எலெக்ஷன் கிடைச்சதுக்கு பிறகு கேட்டேன். ஆனால் எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரி விட்ட புல. நான் இதை மன்னாரில் எல்லா இடம் போய் விசாரிச்சேன். ஏன் ரிசார்ட்டுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கிறாண்டு, ரிசார்ட் அவனுக்கு வேலை கொடுத்தது, இவனுக்கு வேலை கொடுத்தது, மஸ்தான் இவருக்கு வேலை கொடுத்த, அவருக்கு வேலை கொடுத்த. சில நேரம் அடைக்கலநாதன் கூட ரிசார்ட்டுகிட்ட போய் 10 பேருக்கு தமிழாக்களுக்கு வேலை தாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்த வரலாறும் இருக்காண்டு மன்னாரில் சொல்கிறாங்க. நானும் பொன்னாயத்தூரில் இருந்த நாங்கள் தானே, அப்போ நாங்களும் என்ன காரணம்ன்றதை பரிசீலித்து பார்த்த நாங்கள். அப்போ பாருங்கள், எங்கட தமிழ் அரசியல்வாதிமார் விட்ட பிள்ளை இன்றைக்கு எங்கட போட்ஸ் எங்கே போய் நிற்கிது, எங்கட தமிழ் மக்களில் போட்ஸ் அதே மன்னாரில் வேறு இடத்த விடுவோம் இஸ்லாமிய அரசியல்வாதிமார்ட்ட நிற்கிது. நீங்கள் சரியாக இருந்தாடா அடைக்கலநாதன் உங்களெல்லாம் மரியாதை சொல்லி கூப்பிடலாய். நீங்கள் 20 வருஷமாக பிடுங்காத நீங்கள் 2002 இப்போ என்னத்தை பிடுங்க போகிறீங்க? சால்ஸ், நீ என்ன சாராய பார் துறக்கிறோம், பெட்ரோல் சேட்டு துறக்கிறோம், அந்த நேரம் இயக்கத்துக்கு சாமான் கடத்தி இயக்கத்தில் உண்டியல் செய்து காசை கொள்ளையடிச்சது தான் சால்ஸ் செய்த வேலை. இன்றைக்கு வந்து என்ன நீங்கள் சரியாக இருந்தால் எங்கட மக்களுக்கு நீங்கள் பள்ளிமுனையில் வாக்களிக்கிறீங்க, தோட்ட வழியில் வாக்கெடுக்கிறீங்க. இஞ்சால என்ன விக்டர் நட இடம் பனங்கொட்டு தெரு அதுக்குள்ளே வாக்கெடுக்கிறீங்க. விக்டர்னு பிறந்த இடம் எல்லா இடத்துலையும் வாக்கெடுத்து போட்டு நீங்கள் சொத்தை சேர்த்தா அடைக்கல நான் சால்சி நீங்கள். அப்போ எங்கட மக்கள் என்ன செய்வாங்க? கொடுக்குறவன் தான் போய் கேட்பான். இப்போ நான் கூட சாதாரணமான ஒரு நபராக இருந்தால், இப்போ எனக்கு ஒரு வேலையை தந்தா இல்லை என்னுடைய பிள்ளைக்கு வேலை தந்தால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய போட்ஸ் 5 ரிசார்ட்டுக்கு தான் போடுவேன். அதேமாதிரி மஸ்தான் வேலை என்ன ஒன்றும் செய்யலாது. அப்படித்தான் எங்கட மக்களும் அவங்க மாற்றி எடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் புடுங்கிறதுக்கு அரசியல் செய்கிறீங்க 20 வருஷமாக. தமிழரசு கட்சிகிட்ட கேட்குறேன், நீங்கள் தானே 20 வருஷம் அரசியல் செய்கிறீங்க. சைக்கிள் கட்சிகளை விடுங்க, அவங்கள விடுங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஆசனம் பார்லமெண்ட் இருந்ததில்லை மற்ற கட்சிகளுக்கு. நீங்கள் 21 தேசிய பட்டியலோட 22 பார்லமெண்ட் உறுப்பினர் எங்களோட தேசிய தலைவர் உருவாக்குனேன் நாங்கள் இருந்த காலத்தில். அதுக்கப்புறம் அது 5 10 வந்து 14 பேர் கடைசியாக இருந்த நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல் நல்லாட்சி அரசாங்கத்தில் கடைசியாக போய் கடைச்சாண்டைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க பார்லமெண்ட்? நீங்கள் என்ன செய்தீங்க? நீங்கள் அன்பார்ந்த மக்களை விழிப்புணர்வு, நாங்கள் கதைக்கிற கதை இந்த சலசலப்பு இந்த நரிவு கதைகளுக்கெல்லாம் நாங்கள் ஓஞ்சி போக மாட்டோம், அஞ்சு போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் எத்தனை தரம் ஆமிட்டு அடி வாங்கி எத்தனை சண்டையிலேருந்து தப்பி வந்திருப்போம், எத்தனை ரவுண்டப்பிலேருந்து நாங்கள் எங்களோட தந்திரவாயத்தை பயன்படுத்தி தப்பி வந்திருப்போம். அப்படியெல்லாம் வந்த புலிகள் நாங்கள். இந்த சலசலப்புக்கு இந்த கதை பேச்சுக்கு வெட்டி பேச்சுக்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். சரியோ? நாங்கள் ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. நாங்கள் அரசியல் ரீதியாக இந்த நாட்டில் நாங்கள் தான் அரசியல் செய்வோம் எங்களோட மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு. ஆனால் இன்றைக்கு எங்களோட அரசியலை நீங்கள் கையில் எடுத்து கொண்டு செய்கிறீங்க. அதுக்கு கால நேரம் வரும். நீங்கள் என்ன செய்தீங்க? உங்களால் தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி விட்ட பிள்ளைகளால் தான் இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் முழுக்க இன்றைக்கு ரிசார்ட்டுக்கும் மஸ்தானுக்கும் வாக்களிக்கிறாங்க எங்களோட தமிழ் மக்கள். அவர் ரிசார்ட்டு பங்காளிக்கு ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்குறார். 10 பேருக்கு வேலை கொடுத்தா அந்த 10ஐயும் 10 பேருக்குன்னா 100 பேர் வாக்களிக்கிறான். அந்த கிராமத்துக்கு என்ன சொல்கிறான்? ரிசார்ட் இன்னாருக்கு கொடுத்த, என்ற மாமாட மகனுக்கு கொடுத்த, மாமிட மகனுக்கு கொடுத்து அண்டு 100 பேர் வாக்களிக்கிறான். இந்த பள்ளிமுனைக்கு மஸ்தான் 2 பேருக்கு வேலை கொடுத்தா அந்த 100 பேர் மஸ்தானுக்கு வாக்களிக்கிறான். அவங்க போடுறது ரால், நீங்கள் போடுறது பெரிய கரவலை மடி வலையமாய் சுருக்கலாம், அவ்வளோத்தையும் படித்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க போடுற ஒரு எச்சத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு சரி அப்படித்தான் நிற்கணுமா? சரி ஒன்று நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரிசார்ட்டுக்கு நீங்கள் வக்காலத்தை வாங்கி எங்களோட மக்கள் வாக்கு போடுறது 5 10 வாங்கி, இந்த மஸ்தானுக்கு வந்து 5 10 வாங்கி வாக்கு போடுறவர்களே உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களோட உடம்பில் ஒரு தமிழ் ரத்தமாக இருந்தால் நீங்கள் இன்னொன்று செய்யலாம். எதிர்கட்சியில் வெண்டுட்டு போய் எங்களோட தமிழரசு கட்சி காலகாலம் ஆளுங்கட்சியோட சேர்ந்து ஒரு எக்ரிமெண்ட் வச்சு உடன்பாடு வச்சு ஆளுங்கட்சிட்ட சில நிபந்தனையில் வச்சு சில திட்டங்களை வாங்கி வேலை வாய்ப்புகளை அபிவிருத்திகளை பொருளாதாரத்தை வாங்கி எங்களோட முன்னாள் போராளிகளுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த கிராமங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை வாங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆளுங்கட்சியோட ஒரு உடன்பாடு வச்சு செய்யாமல் டப்பனை வெண்டு முடிய டப்பனை போய் என்ன செய்கிறாங்க? எதிர்கட்சியோட போய் நிற்பாங்க. எதிர்கட்சிகிட்ட முழுக்க வாங்கிடுவான், சஜித்திட்ட கோடிக்கணக்கில் வாங்கிடுவான். அல்லது இப்போ ரணில் எதிர்கட்சியாக இருந்தால் ரணில்கிட்ட கோடிக்கணக்கில் வாங்கிடுவான். இப்போ சாணக்கியன் சால்ஸ் வாங்கின மாதிரி வாங்கி போட்டு எதிர்கட்சியில் போய் நின்றா தானே மக்களை போய் காட்டுற. அப்படி நாங்கள் எதிர்கட்சியிலேருந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
அப்போ இவங்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு ரிசார்ட்டு மஸ்தானாக்கள் ஏதோ ஒரு ஆளுங்கட்சியில் சேருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை ஆளுங்கட்சி, இல்லாட்டி இதுக்கு முதல் கடந்த காலம்லாம் ஆளுங்கட்சியில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தது. அவங்களும் ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துட்டு மினிஸ்டர் போஸ்ட்டை வாங்குறாங்க, எம்பி போஸ்ட்டுகளை வாங்குறாங்க. வாங்கி போட்டு முழு வேலை திட்டம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருதுண்டா, இஸ்லாமிய மக்களுக்கு 900 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு 100 பேருக்கு பங்காளையில் 10 பேருக்கு, பள்ளிமுனையில் 10 பேருக்கு, இஞ்சால உப்பு குளத்துக்கு 2 பேருக்கு, இஞ்சால எங்கள் ஆண்டாங்குளத்தில் மாந்த கிழக்கில் ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்குறான். கொடுத்தா பாருங்கள், 900 பேரை இஸ்லாமிய இளைஞர் யுவதிகளுக்கு கொடுத்துட்டு 10 பேருக்கு அந்த எச்சம் போடுறது. ரிசார்ட்டு மஸ்தான் சரி எச்சம், அந்த எச்சத்துக்கு எங்கட மக்கள் பின்னால் போகிறது. அப்போ நீங்கள் இந்த வேலையை செய்கிறத விட நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும், எங்கட மக்கள் இந்த ரிசார்ட்டுக்கு இவனுக்கு என்ன பேர் மஸ்தானி பின்னால் ஒருத்தா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டை பண்ணி போட்டு, நான் ஆளுங்கட்சிக்குரிய ஆள் இல்லை, நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன், நாங்களும் ஒரு உடன்பாட்டோட ஆளுங்கட்சியோட போய் சேருவோம். அது இப்போ மைந்தாவாக இருந்தாலும் கோட்டாவாக இருந்தாலும் ரணிலாக இருந்தாலும் மைத்திலியாக இருந்தாலும் ஏன் அனுரையாக இருந்தாலும் அதுக்கு பிறகு வார கட்சிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சி இப்போ அனுரையும் 5 வருஷத்தோட போயிடும். நாங்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியோட நீங்கள் போய்கிட்டால் இம்பராஸ் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் செய்ய சொல்லுதுண்டு. அடே மூளே பாவிங்கடா, நான் என்ன கதைக்கிறேன், நீங்கள் என்ன கருத்து போடணுமென்றதை பாருங்கள். நீங்கள் இந்த ரிசார்ட்டுக்கு மஸ்தானுக்கு எங்கட மக்கள் வாக்களிக்கிறத விட ஒரு ஆளுங்கட்சி இப்போ சரி, இப்போ அனுரை இல்லை, அனுரை இல்லாமல் இன்றைக்கு ஏதாவது ஒருவன் சிங்களவன் ஆட்சியில் இருக்கிறான் வைமே, அவனுக்கு வாக்களிங்க. எவனாவது ஒருவன் சிங்களவன் ஆட்சியில் இருக்கான், அனுரை இல்லைன்னு வைமே. அப்போ ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு ஒரு உடன்பாட்டோட நாங்கள் உங்களுக்கு எங்களோட மக்களில் வாக்கு, எங்கள்கிட்ட 800 வாக்கு இருக்குது பள்ளிமுனைக்கு, அல்லது 600 வாக்கு இருக்குது, மாந்தையில் எங்களுக்கு 400 வாக்கு இருக்குது, இஞ்சால பங்காளையில் 200 வாக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வாக்கை தருவோம், எங்களோட கிராமத்துக்கு என்ன செய்வீங்க என்று கேட்டால் ஆளுங்கட்சி தானே செய்யும். அப்போ ஏன்டா நீங்கள் ரிசார்ட்டு எச்சமாகி பாருங்கள், உங்களோட வாக்கெடுத்து வெண்டுட்டு 100% அவங்க திட்டத்தை பெற்றுக்கொண்டு சதோசாவிலேருந்து நேர சபையில் சகலதும் ரிசார்ட் தான் பண்ணில எல்லா திட்டத்தையும் செய்தவன். அப்போ 100% உங்களோட வாக்கால் ஆளுங்கட்சிட்டு இருந்து பெற்றுக்கொண்டுட்டு 10% உங்களுக்கு செய்கிறான், 90% அவங்களோட மக்களுக்கு செய்கிறான். அவன்ட மக்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பான். அதேமாதிரி நான் எங்களோட மக்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன். சிங்களவன் மக்களுக்கு தான், அவன்ட மக்களுக்கு தான். அது உண்மை. அது இனப்பற்றும் இல்லாட்டி, இனப்பற்றும் தாயில் பற்றும் இல்லாதவன் அவன், மண் பற்றும் இல்லாதவன் அவன் மனுஷன் இல்லை. நான் என்ன சொல்வேன், எந்த இனத்துக்கு தான் நான். அதே மாதிரி அவன் 90% அங்கே செய்யிட்டு 10% உங்களுக்கு ரால் போடுறான் சுறா பிடிக்க. அதை நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆளுங்கட்சிகிட்ட கேட்டிங்கண்டா, சரி நாங்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு தான் பள்ளிமுனையில் சப்போர்ட் பண்ணாங்கண்டா, ஆளுங்கட்சி ஆக்கள் என்ன செய்வாங்க, வந்து நேர சேவையால் இல்லை பிரதேச சேவையால் வந்து சரி இந்த மக்கள் எங்களுக்கு தனி வாக்களிச்சு, அப்போ நேரடியாக மேலே எடுத்து ஓடர் வரும். அப்போ அனுரை கண்டு சொல்ல வேறு யாரும் இருந்தாலும் வந்தால் அந்த கிராமத்துக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோவும் செய்வாங்க. இல்லதை என்ன செய்யணும், எங்கட தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும் உடன்பாட்டோட. சரி இன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சிக்கும் போகல, எதிர்கட்சிக்கும் போகல, ரிசார்ட்டுக்கும் போகல, மஸ்தானுக்கும் போகல. இது வந்து வடிவா கேளுங்க மக்களே, இதை தட்டி விடாங்க. இது உண்மை. நான் மன்னாரில் இருந்து இவ்வளவும் அறிகிறேன், மன்னாருக்குள்ளே நடக்கிற சம்பவம் முழுக்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று ஆளுங்கட்சிக்கும் போகல, சரி இப்போ எதிர்கட்சிக்கும் போகல, ரிசார்ட்டுக்கும் போகல, மஸ்தானுக்கும் போகலண்டா தமிழ் கட்சிகளில் வெறுப்பு தான் எங்களோட மக்களுக்கு. தமிழ் கட்சியில் இருக்கிற வெறுப்பில் தான் நீங்கள் இப்படி போகிறீங்க. சரி வதுபலங்கு தமிழ் கட்சிகிட்ட நீங்கள் பேரம் பேசணும். சரி இந்த முறை உங்களுக்கு அடைக்கலை நான் வாக்களிக்கிறேன், இல்லாட்டி சால்ஸுக்கு இது பல முறை அடித்து 20 வருஷமாக அவங்களுக்கு அடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது விளங்குது. நீங்கள் ஒரு பேரம் பேசணும் பள்ளிமுனைக்கு, அடைக்கலை நானுக்கு வாக்களித்தா நீர் என்ன செய்வாய், எங்களால் 3/2 பெரும்பான்மை பிரதேச சபையை கைப்பற்றினா நீர் என்ன செய்வாய் என்று அந்த மக்கள் உடன்பாடு வைக்கணும். உப்புக்குளம் மக்கள், பள்ளிமுனை மக்கள், வங்காள மக்கள், மாந்த மக்கள் உடன்பாடு வச்சா அடைக்கலநாதன் அல்லது சால்ஸ் தமிழர் கட்சியில் 6 கேட்குறாங்களோ, இல்லை சைக்கிள் கட்சியில் 6 கேட்குறாங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியில் தமிழ் கட்சியில் 6 கேட்குறாங்க, அவங்களோட உடன்பாடு வச்சு வாக்களிங்க. எங்கட வாக்கு எங்கட மக்களுக்கே, தமிழ் மக்களுக்கே வரும். அப்போ பிரதேச சபையை கைப்பற்றுவாங்க. நாளைக்கு ஒரு திட்டங்களை செய்ய உங்களோட கிராமத்துக்கு அது அபிவிருத்தி வேலை திட்டம் செய்யலாம். இதை விட்டுட்டு நீங்கள் இப்போ சொல்லுவீங்க என்ன ஆளுங்கட்சிக்கு விளங்காதவன்னு எனக்கு நீங்கள் ஆளுங்கட்சிக்கு நீ வாக்களிக்க வச்சுன. அடே ஆளுங்கட்சிக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தால் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நான் போய் நின்றுருப்பேன், எனக்கு வாகனம் காசு எல்லாம் தந்துருப்பான். இன்றைக்கு நான் நின்றுருப்பேன் வடக்கு கிழக்கில் திசை ஆடிக்கு வாக்களிங்கட்டு உண்டை விளங்கி கொள்ளுங்க.
இன்பராசா அவன்வனுக்கு வக்காலத்து வாங்கி சோரம் போகிற ஆளாக இருந்தால் இன்றைக்கு நான் ஆளுங்கட்சிக்காராக்கள் என்ன கூப்பிடலையா? எத்தனை பிரதேச உறுப்பினர் வாங்க நான் கொண்டு சேர்த்து விட்றேன், நான் ஒரு கழிச்சு விட்றேன். இம்பராசானே நீங்கள் ஒரு 5 பேர் வாங்க, வடக்கு கிழக்கில் இருக்கு ஆளுங்கட்சிட்டு பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொண்டு நீங்களே நல்லா இருக்கலாம். இப்படி தேசியம் புலி என்று கழிச்சு கடைசா உங்களுக்கு எதுவுமே இல்லை, புலத்தில் இருந்து உங்களை கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்கட்டு. நான் சொன்னேன் சரி நிப்பாட்டுங்க, நீங்கள் முதல் வெல்லுங்க என்று சொன்னது. அதேமாதிரி எதிர்கட்சியில் போய் நாம் கேட்டிருந்தா, சஜித்திட்ட கேட்டிருந்தா இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எனக்கும் கொஞ்சம் காசு தந்திருப்பான். நான் ஒரு 10 போராளிகளை வாகனத்தில் ஏற்றி திரிஞ்சு இன்றைக்கு டெலிஃபோனுக்கு வாக்களிங்கட்டு எல்லா இடமும் பிரச்சாரத்துக்கு நின்றுப்பேன். எதிர்கட்சிக்கு நான் சப்போர்ட்டுண்டா. அப்போ பாருங்க, நான் ஆளுங்கட்சிக்கும் இல்லை எதிர்கட்சிக்கும் இல்லை. அதே டைமில் தமிழரசு கட்சிக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருந்தா ஆருக்காவது ஒருவனுக்கு மன்னார் மாவட்டத்திலேயே அப்படியே போய் கேட்டு நாங்கள் ஒரு 5 வாரம் சப்போர்ட் செய்கிறோம், நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, இந்த கிராமத்துக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து உங்களை பிரதேச சேவை கைப்பற்றுறதுக்கு என்ன செய்யண்டா தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு பேரம் பேசி நாங்கள் ஒரு உடன்பாடு வச்சு கேட்டிருக்கலாம். இல்லை சைக்கிள் கட்சியில் நான் ஒரு உடன்பாடு வச்சு கேட்டிருக்கோம், அல்ல சங்கு கட்சியில் ஒரு உடன்பாடு வச்சு கேட்கலாம். ஏன் ஊசோட அர்ஜுனாவோட போய் கூட நாங்கள் கேட்கணும், இங்கே வாங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து கேட்போம், கேட்டு இப்படி தான் செய்வோம், பிரதேச சேவையில் கைப்பற்றுவோம், நாங்களும் புலிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு நாங்கள் போயிருக்கலாம். அப்போ சில காசும் வந்திருக்கும், நாங்கள் வேலையும் செய்கிறோம். ஏன் இதெல்லாம் விட்டு போட்டு நான் இருக்கிறேன்டா சொல்லுங்க பார்ப்போம். எங்களை தேசிய தலைவர் ஆரோட போய் சேர்ந்து ஆட்சி அமைச்சவர் சொல்லுங்க பார்ப்போம். எந்த நாட்டுக்காரனோட சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தினவர்? ஏன் கடைசி கட்டத்தில் வீரப்பண்ட ஆக்கள் கூட ஒரு கட்டத்தில் வாரத்துக்கு இருந்த வன்னிக்கு வீரப்பண்ட ஆக்கள் அதில் ஒரு 100 பேர் 200 பேர் சண்டைக்கு வேற இருந்து. அந்த நேரத்தில் அண்ணன் ஒரு வசனம், அது எங்களுக்கு புல்நாயத்துறைக்குள்ளே நாங்கள் இருக்க அறிஞ்ச வசனம். அப்போ சந்தனங்கடு வீரப்பன் சா முதல் ஜேசு குருக்கு முதல் தாங்களும் பாரம் உண்டு. அப்போ அண்ணன் சொன்ன வசனம்ண்டா, அவங்க வருவாங்க 100 பேர் வந்தால் அதில் 10 பேர் ரோக்காரனாக இருப்பான், எங்களோட போராட்டத்தை அழிச்சிட்டு போயிடுவான். அது எங்களோட மக்களை வச்சு நாங்கள் யுத்தம் செய்வோம், எங்களோட போராளிகளை எங்களுக்கு காணும் என்று சொன்னது தான் உண்மை. ஒரு சப்போர்ட் கூட எங்களுக்கு வீரப்பண்ட பக்கத்தில் கூட வர அப்படி சிந்திச்சது தான் அண்ணன். அந்த வழியில் வந்த புலி தான் இம்பராசா. நாங்கள் ஆற்றையும் போய் கெஞ்சி கொண்டு நிற்க மாட்டோம், எந்த கட்சிட்டையும் போகல. அப்படி போகிறதா இருந்தால் உடன்பாடை ஒன்று வச்சு தான் போவோம். ஆளுங்கட்சிட்ட போகிறாலும் ஒரு உடன்பாடு வைப்போம், எங்களோட மக்களுக்கு எங்களோட போராளிகளுக்கு எங்களோட இதுக்கு என்ன திட்டம் செய்ய போகிறீங்க, இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வீங்களா, அல்லது எதிர்கட்சியில் போகிறனாலும் உடன்பாடு வைப்பேன், ஏனைய கட்சியில் சேர்ந்துருந்தாலும் உடன்பாடு வச்சுப்போம். நான் நினச்சிருந்தேன் இன்றைக்கு ஏதாவது ஆளுங்கட்சிக்கு போயிருந்தேன் இன்றைக்கு இந்த நிலைமை வேறு, இல்லை எதிர்கட்சிக்கு போயிருந்தாலும் நிலைமை வேறு, ஏனைய கட்சிகளுக்கு இருந்தாலும். ஏன் நான் என் ரிசார்ட்டிட்ட கூட போய் கேட்கலாம். இந்த அந்த நேரம் 2018 மாந்தையில் கேட்டு உள்ராஜ் மன்ற பிரதேச எலெக்ஷன் கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த கால் இல்லாத சவா, புல்நாயத்தூரில் இருந்த கால் இல்லாத சவா மாங்குளத்தில் இருக்கான். அவன் ஒரு பரதேசி. அவன் என்ன சுயேட்சையாக கேட்டு வந்துட்டு 200-300 போட்ஸுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ரிசார்ட்டுக்கு கொடுத்து போட்டு 25-30 லட்சம் வாங்கினவன் மாந்த கிழக்கில். அது சரியா? அப்படி நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணி போட்டு, இல்லை நாங்கள் எனக்கு பெரிய வேலை இல்லை இவ்வளோத்த செய்கிற எனக்கு, நான் சும்மா சொன்னேன், நான் காசு இல்லை புலத்தில் இருந்தவங்களும் அனுப்பலண்டு, அதை நான் ஒரு காரணத்துக்காக சொன்னேன். நான் எனக்கு பெரிய வேலை ஒரு 5 லட்சம் காசு காணும் மன்னார் பிரதேச சேவையை நான் கைப்பற்றியிருப்பேன். என்ற அந்தளவுக்கு எங்களோட போராளிகள் மக்கள் கேட்டது. இன்றைக்கு 7 கட்டத்துக்கு தான் அவனுக்கு போட்டது புலிகளில் பேரே இல்லைண்டு. அப்போ நான் என்றால் கொஞ்சம் விட்டு பிடிச்சது. எங்களுக்கு இந்த முறை உள்ராஜ் மன்ற தேர்தலில் எலெக்ஷனில் இறங்கக்கூடாது பார்ப்போம். ஆனால் இது கடந்து போகிறல, இன்னும் இருக்குது. இதை போல் 20 வருஷம் கடந்து வந்துட்டோம். தமிழரசு கட்சி காலத்திலேருந்து எத்தனையோ உள்ராஜ் மன்றத்தை நாங்கள் கடந்து வந்துட்டோம். அடுத்த கட்டம் மாகாண சபைக்கு ஒரு பொது தேர்தல் இருக்குது. ஆனால் இதை விட்டு பார்த்து நாங்கள் ஒரு வெற்றியும் நாங்கள் போகல, ஒரு வெற்றியும் வாங்கலை, நாங்கள் கூட நிற்கல. காரணம் இருக்குது பார்ப்போம். அப்போ இதில் ஒன்று விளங்கணும், இம்பராசா ஆருக்கும் சப்போர்ட் இல்லை. நீங்கள் தெளிவடையணும். உண்மையில் புலம்பெயர்ந்த மக்களே, தாயத்தில் உள்ள மக்களே என்ன விட்டுருப்பாங்களா? நான் யாருக்கும் சப்போர்ட்டுண்டா என்ன விட்டுருப்பாங்களா பிரச்சாரத்துக்கு கூப்பிடாம? இல்லை எங்களோட கட்சி போராளிகளை ஒரு 10 பேரை தாங்க, இல்லாட்டி நான் சம்பளம் கொடுக்குறேன், எங்களோட 40 நாள் பிரச்சாரத்துக்கு நிற்கட்டும் என்று கேட்டிருப்பான். ஏன் போகல? காரணம் இருக்குது. புலி தனிச்சு தான் நிற்கும். எங்களோட தேசிய தலைவர் ஆற்ற தயவையும் கொண்டு போராடலை. தேசிய தலைவரை உப்பு சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள் இன்றைக்கு இல்லை இன்றைக்கும் நான் எத்தனை பேர்ட்ட புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒருக்கா என்ன கஜன் சுவிஸில். அப்போ நான் சொன்னால் யாருக்கும் 1 லட்சம் உடனே போடும் வாழ்வாதாரம். எங்களுக்கும் 2-3 லட்சம் ஆள் அப்போ ஒப்பிஸ் திறந்த டைமில் புதுக்குடியில் 2019 எங்களுக்கு கஜன் உதவி செய்தி டிசிசி சுவிஸ் கலையில் இருக்கிற நிதி பொறுப்பாளர் கஜன். அப்போ கஜன் எனக்கு சொன்ன வசனம், நீங்கள் கஜேந்திரகுமாரோட சேர்ந்து செயல்படுங்க, உங்களுக்கு போதிய அளவு காசு அனுப்புவோம் நாங்கள்
அண்டு நான் சொன்னேன், ஏன் கஜேந்திரகுமாரோட சேர்ந்து செயல்படணும் நாங்கள்? கஜேந்திரகுமார் ஆறு புலியா? அவன் அரசியல்வாதி, நாங்கள் புலிகள், புரட்சியாளர்கள். அப்போ புலிகள் போய் கஜேந்திரகுமாருக்கு நாங்கள் செம்பு தூக்கணும். நீங்கள் உதவி செய்கிறண்டா கஜேந்திரகுமாருக்கு 50 லட்சம் அனுப்புகிறீங்களா? ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு 50 லட்சம் அனுப்புகிறீங்களா? இல்லை 100 புஷ் சைக்கிள் அனுப்புகிறீங்களா? எங்களுக்கு 50 லட்சம் கஜேந்திரகுமாருக்கு உதவி செய்தால் எங்களுக்கு ஒரு 5 லட்சம் உதவி செய்யுங்க நீங்கள், எங்களோட கட்சி வளர்ச்சிக்கு மாதம் மாதம் என்று தான் நாங்கள் கஜேந்திர கேட்டு. அப்படி செய்ய இயலாது, நாங்கள் கஜேந்திரகுமாரை வச்சுத்தான் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு டிசிசியில் இருக்கிற ரவுவதி கஜனாக்கள் எனக்கு சொன்னது 2019. அப்படி அப்போ ஏன்டாப்பா நாங்கள் கஜேந்திரகுமார் தான் எங்கட கட்சியில் வந்து செய்கிறோம் புலிகளோட. அதான் உண்மை. அந்த காலம் அதே மாதிரி தமிழரசு கட்சியில் நாங்கள் ஒரு உடன்பாடு வச்சு வெளிநாட்டிலேருந்து சொன்னாங்க மாவையோட போய் உடன்பாடு, அது ஒரு பூச்சாண்டிக்கு தான் நாங்கள் போனது. அதுவும் எங்களுக்கு சொல்லப்பட்டு போய் கேட்டு பாருங்கள். இதெல்லாம் பின்னுக்கு தேவைப்படும், மக்களுக்கு ஆதாரம் காட்டலாம். அப்புறம் இம்பராசா வரல வெளியிலிருந்து கழிச்சு கொண்டு விமர்சிக்குதுண்டு. நாங்கள் போய் கேட்டோம், புலி என்றாலே பயம். சுமந்திரனுக்கு சம்பந்தருக்கு என்னண்டு, சுமந்திரனுக்கு பயம். இன்றைக்கு சம்பந்தரை எப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தேசிய தலைவர் எடுத்தார், தங்கத்துறையை சுட்டு போட்டு, அந்த நேரத்தில் தங்கத்துறை நல்லவன், இந்த சொர்ணமன்ன சில பிள்ளைகளை செய்த இயக்கத்துக்களை சில பிள்ளைகளை செய்து தங்கத்துறை இருந்திருந்தால் திருவண்ணாமலையில் இன்றைக்கு எத்தனையோ பிரதேசங்கள்ங்கிற கட்டுப்பாட்டுக்கு இருக்கும். அத்துமீறி குடியேற்றம் வந்திருக்காது. இன்றைக்கு கன்னியாவிலேருந்து கோணேஸ்வர் கோயில் வரைக்கும் எல்லாம் பரிவெயிட். நாங்கள் போய் ஒரு ஆட்சி செய்யலாம், ஒரு அங்குலம் கூட இல்லை, 2 பக்கம் சிங்கள மக்கள் தான் கடைகள் போட்டிருக்கான் வர்த்தகங்கள். கன்னியாவிலையும் அப்படி தான், கோணேஸ்வரில். ஆனால் தங்கத்துறை இருந்திருந்தா என்ன, இந்த சம்பந்தர் ஒருவனை கல்லனை சொர்ணமன்னன் அண்ணன் கொண்டு சொர்ணமன்னை காட்டி கடைசா அவனை கொண்டு வந்து அவன் தலைமையில் கூட்டமைப்பை உருவாக்கணும்னு அவன் எப்போ சந்திரிக்கா காலத்திலேருந்து ஓட்ட தொலைக்காத கார் ஓடிக்கொண்டு புலிகளுக்கு எதிராக செயல்பட்டானோ சந்திரிக்காவோட இந்த சம்பந்தன், அதே சம்பந்தம் புலிகளை பழி வாங்கணும்னு சொல்லி வந்தவன் நரித்தந்திரத்தோட தமிழ்ச்செல்வனை பின்னால் பயில் தூக்கி கொண்டு திரிஞ்ச சம்பந்தன். அந்த சம்பந்தர் என்ற அப்பாட அப்பா வயசை பார்த்தா. ஆனால் நான் சம்பந்தன் சொன்னால் அவ்வளோ வெறுப்பு விரக்தி. சீலண்ண பிறந்த மண்ணில் பிறந்த திருவோணமலையில் நாங்கள் ஒரு துரோகம் செய்யாத மண் திருவோணமலை. இது வரைக்கும் ஒரு துரோகம் தேசிய தலைவருக்கும் எங்கிற மக்களுக்கும் துரோகம் செய்யாத மண்ணண்டா திருவோணமலை, அது தெரியுமா? அப்போ அந்த மண்ணில் துரோகம் இந்த சம்பந்தனன் ஒரு ஆள் தான் துரோகியா மாறினவர், எங்களோட மக்களை அழித்தவர். தேசியம்னு சொல்லி சும்மா அந்த அங்கே பேச்சுவார்த்தை இங்கே பேச்சுவார்த்தை, அந்த அடுத்த இதில் தீர்வில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருவோம் மக்களை ஏமாற்றி கடைசியாக தும்புக்கட்டை ஆக்கி போட்டு போயிட்டார் எங்களோட மக்களை. அது கதைச்சா பெரிய கதை. இதெல்லாம் எங்களோட மனசில் இருந்து வார வலிகள், வேதனைகள். அந்த வகையில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, நான் சொல்ல வந்த விஷயம் அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு எங்களோட தேசிய தலைவரிலிருந்து வந்த வழியில் தேசிய தலைவரும் அடங்கா தமிழன் அண்ணண்டு உறுதியானண்டு உண்மையானண்ட வழியாக தான் இன்றைக்கு எல்லா நாடும் சேர்ந்து அடித்தது. உண்மைக்கு இடம் இல்லை. அது ஆயுத போராட்டத்தில், இது ஜனநாயக போராட்டத்தில் உண்மைக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் பிந்தித்தான் வரும், கொஞ்சம் லேட்டாக தான் வரும். லேட்டாக வரக்க லேட்டஸ்டாக வரும்னு சொன்ன மாதிரி ஆட்சி கட்டாயம் உறுதியாக உண்மையாக வடக்கு கிழக்கு புலிகள் ஜனநாயக ரீதியில் ஆள் இல்லைன்னு சொன்னால் 40,000க்கு மேற்பட்ட மாவீரர் வரலாறும் இருக்காது. அதை வித்து பிழைக்கையும் இல்லாதாரும் எங்களோட போராட்ட வரலாறே இருக்காது, அழிச்சு போட்டுருவாங்க நிச்சயம். அந்த வரலாறு இருக்கும். ஜனநாயக ரீதியில் புலிகள் ஆளுவாங்கள் என்று சொல்லிக்கொண்டு, உண்மையில் அன்பான மக்களே, நீங்கள் எங்களோட போட்ஸை இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கே நீங்கள் போடணும். நல்லதோ கெட்டதோ இந்த நாங்களும் அவ்வளோ பேசிட்டும் அங்கே போய் பார்த்தா கண் கலங்குது. ஆருக்கு போடுவோம்? உணர்வுன்றது அது அழியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், எங்களோட அரசியல்வாதி மாதிரி புல விட்டது தான். புல விட்டாலும் புது புது ஆக்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கு வந்து பாருங்கள், நானே இருக்கிறேன், புலி இருக்கிற இடம் உப்புக்குளம் மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ போராளிகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறோம். விக்டர்ன பிறந்த மண் திருவோணமலையில் சீலண்ண மாதிரி மன்னார் மாவட்டத்தில் விக்டர்ன பிறந்த மண். ஒவ்வொரு உங்களுக்கு சரித்திரம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஆண்டான நாங்கள் எங்களோட உணர்வை விட்டு கொடுக்கக்கூடாதோ. நீங்கள் போய் 5ம் 10க்கும் விற்கிறீங்களே எங்களோட போட்ஸை, 7 மண்டா நீங்கள் போய் தாராபுரத்தில் நீங்கள் இப்போ ரிசார்ட்டுக்கும் மஸ்தானுக்கும் வாக்களிக்கிற நீங்கள் தாராபுரத்தில்
இல்லாட்டி தனி புத்தளத்தில் முஸ்லீம் ஏரியாவில் இல்லை காத்தாங்குடியில் ஒரு வேட்பாளரை நிறுத்துங்க. நீங்கள் வேணும்னா 5000 10,000 முஸ்லீமாக்களுக்கு கொடுங்க, இல்லை 1,00,000 படி கொடுங்க ஆகும். 6வது ஒரு அரசியல்வாதிவர் உங்களோட சங்காரத்தை போட்டு விடுவாங்க, அங்கே காசை வாங்கி போட்டு. ஒற்றுமையை பார்க்கணுன்னா இஸ்லாமிய மக்கள் தான் பார்க்கணும். அது சந்தோஷம் எங்களுக்கு, விளங்கிட்டா? எவனாவது ஒரு அரசியல்வாதி செய்யுங்க. என்னடா எங்கடவங்கள்ட்டான எல்லாரும் பிரிச்சுட்டு போகிறீங்க, சிங்களவனுக்கும் வாக்களிக்கிறீங்க, முஸ்லீமுக்கும் வாக்களிக்கிறீங்க, அவனுக்கு என்ன எல்லாருக்கும் பிரித்து போட்டு சின்ன பண்ணமாக்குறீங்க. கொள்கை உறுதியாக ஒன்றோட இல்லை தமிழ் கட்சிகளுக்கு போடக்கா அது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கும். கடைசியில் பேரம் பேசலாம். நாங்கள் தான் இழந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இனி வார காலத்திலேயாவது எங்களோட மக்கள் சிந்தித்து செயல்படுங்க. இது உண்மையான இது, உண்மையாக சொல்கிறேன். இந்த பள்ளிமன மக்கள், நீங்கள் மஸ்தானுக்கு வாக்களிக்கிற மக்கள், இந்த என்ன உப்புக்குள மக்கள், அதே மாதிரி இப்போ தரணிபுரம் நாங்கள் போய் மீட்டிங் வச்சுட்டு வரோம். எங்களோட போராளி 150 பேருக்கு மேலே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். எங்கிட்ட காசு வாங்கி எங்கிட்ட சோட்டிஸ் எல்லாம் கொடுத்து எங்கள்கிட்ட வாழ்வாதாரம் வாங்கி அவருக்கு எல்லாம் செய்து கொடுத்ததுக்கு பிறகு தரணிக்குளத்தில் ஒரு பரலஸ் போராளி உண்டு. பிறகு பார்த்தா மஸ்தானுக்கு வாக்களிச்சிருக்கிறேன். அப்போ பாருங்கள், நாங்கள் கொடுத்தது எங்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. நாங்கள் ஒரு சோட்டிஸ் தான் கொடுத்த ஒரு 150 பேருக்கு. அதுக்கு தான் ஒரு சின்ன செலவு ஒன்று செய்தேன், தேநீர் செலவு. அப்போ எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லைன்னொன்னே மஸ்தான்ட்ட ஏதோ பார்த்தா தரணிக்குள்ளதுக்கு மஸ்தானுக்கு தமிழ் இருந்திருக்கு. அப்போ புலிகள் ஆனால் கேட்டால் கண் கலங்கிட்டு போகிறாங்க கழிச்சா. அப்படி எங்களோட மக்களை அற்ப சொப்ப 2000 5000 3000க்கு எங்களோட மக்களை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாள் மஸ்தானும் ரிசார்ட். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வாக்களிக்கிறதா ஆளுங்கட்சிக்கு வாக்களித்து போட்டு ஆளுங்கட்சிகிட்ட பேரம் பேசுங்க, எங்களுக்கு இதை செய்யுங்கட்டு. அவங்க தானே செய்ய போகிறாங்க. ஆளுங்கட்சிகிட்ட வாங்கித்தானே ரிசார்ட்டாக்கள் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு ஆளுங்கட்சிகிட்ட 100% வாங்கி உங்களுக்கு 10% செய்ய போகிறாங்க, 90% அவங்களோட மக்களை செய்ய போகிறாங்க. அப்போ அதே இதை நீங்கள் நேரே செய்யுங்க. சரி, வாரம் அந்த விஷயத்தில் இருக்கிறேன். எங்களோட தமிழ் மக்கள் விழிப்புணர்வு இன்னும் காணாது. எங்களோட மக்கள் சிந்திக்கணும். எங்களோட மக்கள் சிந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயத்து வாரம். இன்னொரு விஷயம், தமிழரசு கட்சிக்கு, இது தமிழரசு கட்சிக்கான அடுத்த கதை. வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இது இருக்கா புகழ்வாடி எழ வேண்டும் தமிழரசே, தன்னான தமிழானி தலையினின்று வாழ இளமண்ணி அரசாள. பாருங்க, சாணக்கியனுக்கு வாழ்த்துக்களை. தன்னான தமிழானி தலையினின்று வாழ இளமண்ணி அரசாள உனக்கென்ன தடையா, சங்கிலியன் குளக்கோட்டன் அரசாட்ட வழி எங்கள் பண்டார வன்னியன். பாருங்க, இன்றைக்கு ஒரு சாணக்கியன் இதுவரையில் 3 முறை ஆட்சியில் இருக்கிறார், பார்லமெண்ட் உறுப்பினராக. அதுக்கு முதல் பெத்திலேயில் கேட்டிருந்தவர், மைந்தா ஹிஸ்புல்லாவோட சேர்ந்து, அதுக்கப்புறம் நல்லாட்சி அரசாங்கம் இருக்க இந்த இப்போ இதோட 5வது 3 முறை இருக்கிறார். இது வரைக்கும் என்ன ஆணியை பிடுங்கினார் மட்டக்களப்பில் சாணக்கியன்? சொத்து சேர்த்ததை தவிர இது வரைக்கும் எங்களோட மக்களுக்கு என்ன ஆணியை பிடுங்கினார்? ஒரு 100 பேருக்கு எங்களோட மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை, ஒரு தொழில் பேட்டையை உருவாக்கி எதுவும் செய்திருக்காரு அரசாங்கத்திட்டிருந்து பெற்றுக்கொண்டு. அண்மையிலேயும் ஏதோ 60 கோடி ரூபா காசு ரணில்கிட்ட வாங்கினு கேள்விப்பட்டேன். என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு பாருங்கள், பண்டார வன்னியம் குளக்கோட்டண்ட பாட்டை அவருக்கு போடுறேன்டா, இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவருக்கு போராட்ட வடு தெரியுமா? இவர் வயசு என்ன? இவருக்கு என்ன பற்று இருக்குது? சரி, ஓகே, பண்டார வன்னியம் குளக்கோட்டண்ட பாடு. அப்போ எங்களோட மக்கள் இன்றைக்கு மந்தைகளாக தானே இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் எல்லாரும் மேய்ச்சி கொண்டு போகிறான் சாணக்கியன். இன்றைக்கு சாணக்கியனுக்கு கிடைச்ச வெற்றியா மட்டக்களப்புக்கு கிடைச்ச வெற்றி? அன்பார்ந்த மக்களே, புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் இருக்கிற மக்களும் ஆய்வாளர்கள் சிந்திங்க. சாணக்கியனுக்கு கிடைச்ச வெற்றியா இல்லை தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச வெற்றியா? சிந்திங்க. ஆய்வாளர் புலத்தில் இருக்க தாயத்தில் இருக்கோம், ஒரு நாளும் இல்லை. இன்றைக்கு வட்டார தேர்தலப்பா, இந்த தேர்தலில் அவந்தந்த வேட்பாளருக்கு சொந்தம் பார்த்து முகம் பார்த்து வாக்களித்த கிடைச்ச வெற்றி தான். இன்றைக்கு எங்களோட உறவுக்கு வாக்களிப்போம், அவன் தமிழரசு கட்சியில் வெண்டு வந்தால் பிரதேச சபையில் இருப்பான், இருந்தால் அவனால் ஒரு நன்மை எங்களோட கிராமத்துக்கு நடக்கும், அவன் ஊருக்கு இருக்கிறவன் என்று சொல்லித்தான் அப்போ வாக்களித்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கை வச்சு இவங்கள் மாலையும் போட்டு பெரிய இயக்க பாட்டுக்களை போட்டு இன்றைக்கு பெரிய கொடி கட்டி பறக்கிறான் தமிழீழத்தை பெற்றுக்கொண்டமாய். இதுவரைக்கும் தமிழரசு கட்சி 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 20 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் பிரதேச சபையால் கூட ஒரு கிராமத்தை முன்னேற்றாத தமிழரசு கட்சி
இனிமேலும் முன்னேற்றுமா கேட்குறேன். நான் என்னத்துக்காக கேட்குறேன்னுண்டா இது ஒரு விழிப்புக்காக கேட்குறேன். அதுக்காக நாங்கள் தமிழரசு கட்சி பிரதேச சபையை இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ என்னடா அவன் ரிசார்ட்டுக்கு வாக்களிக்கணும், இங்கே அரசாங்கத்துக்கு வாக்களிக்கணும், இங்கே கடைசியாக தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கூடாது, யாருக்கு வாக்களி அது இல்லை பிரச்சனை. நான் தமிழரசு கட்சி பெருந்தலைகளுக்கு தான் கேட்குறேன். இப்போ தமிழரசு கட்சியில் வெண்டாங்களே வேட்பாளர் மாதிரி அவங்களுக்கு கேட்கல. அவங்க சின்ன ஆக்கள் புது ஆக்கள், அவங்க வெண்டா அவங்க கட்டாயம் அவங்களோட கிராமத்துக்கு அவங்க 5 வருஷத்துக்குள்ளே வேலை செய்யத்தான் போகிறாங்க. அது வேறு விஷயம். இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு சரியாக வேலை செய்வான், தமிழரசு கட்சியில் சொல்லு கேட்கலாடி அவன் அடுத்த தேர்தலில் வெளியில் வந்துடுவான். எத்தனை பேர் வெளியில் வந்தாக்களை நாங்கள் பார்த்துருக்கோம். தமிழரசு கட்சி இடக்கு முடக்கா முட்டுக்கட்டியாக இருந்தால் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அது வேறு விஷயம். நான் இப்போ கேட்குறது தமிழரசு கட்சியில் வடக்கு கிழக்கில் வெண்ட வேட்பாளர்மாருக்கு பிரதேச சபையில் கைப்பற்றின தமிழரசு கட்சியில் தவிசாளர்மாருக்கு கேட்கல. இந்த தமிழரசு கட்சியில் மாலை வெள்ளை வேட்டி போட்டு கள்ளன்கள் சொத்து சேர்த்த கள்ளன் சாணக்கியன் ஸ்ரீதரன் சுமந்திரன் இவங்களுக்கு தான் இந்த கேள்வி கேட்குறேன். எல்லாரும் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தால் சொத்து சேர்த்துட்டு பிரிஞ்சு வந்தாக்கள் முழு பேரும் கஜேந்திரகுமார் உட்பட கடக்கலநாதன் உட்பட சால்ஸ் எல்லாரும். அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ ஏதோ இதுவரைக்கும் இப்போ என்னென்னா இப்போ என்ன சொல்கிறேன், திசைகாட்டிக்கு எதிராக இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையை கைப்பற்றிட்டோம், எங்களோட மக்கள் என்றுமே எங்களுக்கு தான் வாக்களிப்பான்னு சாணக்கியம் முழக்கிறார், சுமந்திரம் முழக்கிறீங்க. அடே சாணக்கியன், நீ இதுக்கு வரைக்கும் இந்த 3 தேர்தல் உள்ராஜ் மன்றம் போயிட்டு நீ ஆட்சிக்கு வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே பார்லமெண்ட் உறுப்பினராக வந்து எந்த தேர்தல் உள்ராஜ் மன்ற இதுக்குள்ளே அபிவிருத்திக்குள்ளே எங்களோட மக்களுக்கு நீ வேலை செய்திருக்கிறாய்? ஒரு கிராமத்தை புனரமைப்பு செய்து ஒரு குளங்கள் அல்லது அந்த கிராமங்கள் இல்லை அந்த கிராமத்தில் ஒரு தொழில் ரீதியான ஒரு தொழில் பேட்டையில் நீங்கள் உங்களோட பன்மதப்படுத்தப்பட்ட நிதி உங்களுக்கு பார்லமெண்ட்டால் ஒதுக்கப்படுற நிதி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதில் கூட நீங்கள் எதுவும் செய்திருக்கிறீங்களா? இப்போ வந்துட்டு தமிழீழம் கிடைச்ச மாதிரி பாட்டும் போட்டு ஆடுறீங்கன்னா பிரதேச சபையை கைப்பற்றின பிரதேச சபை நீங்கள் கைப்பற்றலை, வீடும் கைப்பற்றலை, வீட்டில் நின்ற ஆக்கள் தான் கைப்பற்றியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடாது தமிழரசு கட்சிக்குள்ளே வந்தாக்கள் எல்லாம் உங்களுக்கு தலையாட்டி கொண்டு போவாங்கள்ட்டு கேள்வி கேட்பாங்க. பூந்துருக்காங்க. இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே புலிகளும் பூந்துருக்கு வேட்பாளர்களாக என்னட்டையும் எடுத்து கேட்டவங்க வடக்கு கிழக்கு அண்ணன் இந்த முறை நாங்கள் தமிழரசு கட்சியில் நிற்கிறோம், உங்களுக்கு விருப்பம் கட்டாயம் இல்லைங்க, உள்ளுக்க போங்க. வெளியில் நின்று கஜேந்திரகுமார் மாதிரி கூட்டமைப்புக்குள்ளே இருந்து வெளியில் ஓடி வந்து, விக்னேஸ்வர் மாய் வெளியில் ஓடி வந்து, அனந்தி சசிகரமாய் வெளியில் ஓடி வந்து, சுரேஷ் பிரேமச்சந்திரமாய் வெளியில் ஓடி வந்தபடியாக தான் பல முழுக்க சுமந்திரனுக்கு வந்தது. ஆனால் இதே கஜேந்திரகுமார் உள்ளுக்குள்ளேயே கூட்டமைப்புக்குள்ளே இருந்திருந்த வெளியில் ஓடி வராமல் இன்றைக்கு சுமந்திரனுக்கு ஈக்குவலாக கஜேந்திரகுமார் இருந்திருக்கும். சுமந்திரன் வெளியில் போயிருப்பார். என்ன தெரியாது கஜேந்திரகுமாருக்கு? சட்டம் தெரியாதா? 3 மொழியிலையும் பேச தெரியாதா? ராஜேந்திரன் தெரியாதா? எல்லாம் தெரியும் கஜேந்திரகுமாருக்கு. அப்போ நீங்கள்லாம் விட்டுட்டு வெளியில் வர கூட்டமைப்பி சரி. அப்போ ஆனவடியாக இப்போ உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு புலி போராளிகளையும் பிரதேச சபைக்குள்ளால் அனுப்பியிருக்கு. உள்ளுக்கு நிற்கிறாங்களே என்னட்ட கேட்டவங்களுக்கு நிறைய. நான் சொன்ன கேளு, எங்களுக்கு என்ன யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தமிழரசு கட்சி சின்னத்தில் அங்கே இருக்கிறீங்க, ஆனால் பிரதேச சபையில் உங்களோட கிராமத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்தே ஆகணும். இந்த தமிழரசு கட்சியில் சுமந்திரனுடைய சாணக்கியனுடைய அவனு வந்த நிர்வாகத்தை கதையே தேவையில்லை, வார நிதி மக்களுக்கு செய்யணும் நீங்கள் வேலையை. இல்லாட்டி அரசாங்கம் உள்ளுக்க தூக்கி போடும் உங்களை. அதில் மாற்றம் இல்லை. கடந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்காது. கடைசி வரை உங்களுக்கு தார ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு சொல்லத்தான் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் இது வரைக்கும் சாணக்கியனால் இந்த இதுவும் பிடுங்கினது கிடையாது. இந்த பாருங்க, வெயிட், உங்களுக்கெல்லாம் இயக்கப்பாட்டு போடுறீங்க. இயக்கப்பாட்டு போடுற அரசியல்வாதி மாதிரி முழு பேருக்கும் இருக்குது தண்டனை. பாருங்கள், முழு பேருக்கு புதிதாக திடீரென்று நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான் போன்ற ஒரு கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கிறதாக சொல்கிறார். அவர்கள் நேற்றுத்தான் முளைத்தவர்கள் என்பதை இந்த 6 மாத காலத்திலே திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 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 சொல்லுவர் வந்து திசைகாட்டிக்கு சொல்கிறார், மற்றது கஜேந்திரகுமாருக்கு சொல்கிறார், சங்கு கட்சிக்குன்னு சொல்கிறார். ஓகே, 6 தொப்பி அளவுள்ளாக்கள் போர்த்தி கொள்ளலாம்.
நேற்று முளைச்ச காளான்மாய், நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான்மாய் தங்களுக்கு கதை சொல்கிறாங்களான்னு. இவருக்கு என்ன இப்போ தலைக்கணும்டா, வடக்கு கிழக்கில் இன்றைக்கு பெரும்பான்மையே பிரதேச சபைகளை கைப்பற்றிட்டு தமிழரசு கட்சி தங்களுக்காக மக்கள் வாக்களிச்சிருக்கின்றார்கள். தாங்கள் 16 STFோட போனாலும் சரிதான், அங்கே ஜெனிவாவுக்கு போயிட்டு இராணுவத்தை விசாரிக்கிறண்டா விடுதலை புலிகளையும் விசாரிக்கணும் போர்க்குற்றம் என்று சொன்னாலும் சரிதான், போர்க்குற்றத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு 120 கோடி ரூபாய் காசு கோட்டபாயிட்ட வாங்கினாலும் சரிதான், மக்களால் யாழ்ப்பாணத்தில் உள்ற பொது தேர்தல் நடந்து ரவிராஜ் அவட பேர் மறந்துட்டேன், ரவிராஜிட மனைவி வெண்ட வாக்குகளை அப்படி உள்ளுக்குள்ளே போய் கலவரத்தை எடுத்து தண்டபக்கம் மாற்றி ஆட்சிக்கு பார்லமெண்டம் போனாலும் சரிதான், இப்போ எங்கட மக்களை இந்த உள்ளுக்குள்ளே பூந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சம்பந்தர் சத்தத்தோட கூட்டமைப்பை அப்படியே அழிச்சாலும் சரிதான், சேனாயராசா ஐயாட சாவுக்கு தாங்கள் சதி செய்து அவர் ஏதோ ஒரு வழியில் உளவியல் ரீதியாக அவங்க கொடுத்த அழுத்தத்தில் அவர் செத்தாலும் சரிதான், என்ன தான் புல செய்தாலும் எங்கட மக்கள் வீட்டுக்குத்தான் வாக்களிப்பாங்கள். இவ்வளவு சுமந்திரன் செய்த பிள்ளை போர்க்குற்றத்தை இல்லாமாக்குனது. அப்படி போர்க்குற்றம் விசாரிக்கின்றா இராணுவத்தை மட்டும் விசாரிக்கலாம், புலிகளையும் விசாரிக்கணும், புலிகள் செய்த போர்க்குற்றத்தையும். அதே போல் 120 கோடி ரூபா கொட்டாட்ட காசு வாங்கி, அது பேப்பரில் அமர்ந்து எல்லாம் இருக்குது, காசு வாங்கிட்டு போர்க்குற்றத்தை இல்லாமாக்குனதும், அதே டைமில் கூட்டமைப்பை சிதைச்சி அழித்ததும், இன்றைக்கு ஏனைய தமிழரசு கட்சியில் ஒரு முக்கிய மூத்த உறுப்பினராக இருந்த சேனாயராசா ஐயாவுக்கு உளவியல் ரீதியான அழுத்தத்தை கொடுத்து அப்படி செய்யலாம் நான் சொல்கிறது தான் சட்டம் என்று கொடுத்து அவரை உளவியல் ரீதியாக சாகடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சத்தியலிங்கம் வரும், சத்தியலிங்கம் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சேனாயராசா ஐயா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க சத்தியலிங்கம் ஒரு சுகாதார அமைச்சு வடமானத்துக்குள்ளே இதாக இருந்தவர், அவர் ஒரு டாக்டர். அப்போ இன்றைக்கு அவருக்கும் சத்தியமூர்த்திக்கு சத்தியலிங்கத்துக்கெல்லாம் லிங்க் இருக்குது, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏன் சேனாயராசா ஐயா சாகணும், அதுக்குள்ளே சந்தேகம் வந்திருக்கு அந்த செத்த வீட்டிலே கழிச்சவங்க. அப்போ இவங்களுக்குள்ளே சதி செய்தான் சேனாயராசா இருந்தால் தங்களோட திட்டம் நடக்காது, அந்த ஆள் ஒன்றுக்கும் விடாது என்று சொல்லி அவரை சாடிக்கிறதுக்கு காரணம் இந்த சுமந்திரன். எல்லாம் செய்தாலும் சரிதான், ஆனால் எங்கட தமிழ் மக்கள் வீட்டுக்கு தான் வாக்களிப்பாங்க, இந்த வாக்களித்து காட்டியிருக்கின்றார்கள். அடே முட்டாள் சுமந்திரா, அடே நீ படித்து கிரிமினலாக இருக்கலாம், எதுமா மாடு சுமந்திரா, நான் சொல்கிறேன், நான் புலி சொல்கிறேன், உனக்கு அந்தளவுக்கு தான் மூளை இருக்கண்டா. நீங்கள் எங்களோட மக்களை எந்த நேரம் நீ செய்கிற பிள்ளையெல்லாம் பார்த்துக்கொண்டு இன்றைக்கும் உங்களோட மக்கள் வீட்டுக்கு வாக்களிச்சிருக்காண்டா, நீ நினைக்கா புலி பூந்துருக்கு உள்ளுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே புலி பூந்துருக்கு. நீ எப்படி என்னமாய் போப்பறான்றதை மட்டும் பார். மிக விரைவில் நீ 7 மண்டா நீ இப்போ சொல்கிற இந்த வெற்றி தமிழரசு கட்சிக்கு கிடைச்சதில்லை, தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட மீண்டும் சொல்கிறேன், அந்த வேட்பாளர்மார்களே நீங்கள் உங்களோட முகத்துக்காக தான் மக்கள் வாக்களித்த. இந்த தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ இந்த சாணக்கியனுக்கோ இந்த சிறிதரனுக்கோ வாக்களிக்கல. இதில் அடித்து உற்றிச்சு சொல்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு வாக்களித்தா நீங்கள் இவங்கட கதைகளுக்கு சோரம் போகாமல் நீங்கள் என்ன சுயாதீனமாக தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கு தானே பிரச்சனை. நீ நான் வேட்பாளர்னா எனக்கு தானே வாக்களித்தது, நான் வீட்டு சின்னத்தில் ஒரு அடையாளத்துக்கு தான் நிற்கிறேன். அப்போ எனக்கு வாக்களித்த மக்கள் 1000 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் சுமந்திரன் அதை செய்யக்கூடாது, இந்த காசை இங்கே செய்யணும், இதை இப்படி செய்யணும், அதை விடு, இதை பற்றி கதைச்சா நாங்கள் அரசியல் கொண்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்திருக்கு இப்போ 100 பேருக்கு ஒரு வேலை திட்டம் வந்திருக்கு, அதை நாங்கள் ரிசார்ட்டுக்கு கொடுத்து போட்டு காசை வாங்குவோம், அவன்கிட்ட வெளிநாட்டு காசு இருக்குது, அதில் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்துட்டு காசை வாங்குவோம் என்று. இது தான் முதல் செய்தவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு. எங்கள் தண்டாயிரவாணி உட்பட எங்களுக்கு வர வேலை திட்டத்தை எங்களோட தமிழ் மக்களுக்கு வர சிடிபி நகர சபைக்குள்ளே ஜூசிக்குள்ளே வர வேலை திட்டம் போக்குவரத்துக்கு என்ன பேங்குகள் அங்கே ஸ்டாஃப் மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேலை திட்டத்தெலாம் அப்படியே கொடுத்துட்டு காசு வாங்கினது தான் கூட்டமைப்பு செய்த உலக காலம். இதுக்கு முதல்ல எங்களோட மக்கள் இன்றைக்கு வேலையெல்லாம் பட்டாரியெல்லாம் ரோட்டுக்கெல்லாம் திரிகிறதுக்கான இந்த சுமந்திரன பிளாக்கள், இந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்சி. அப்போ இவங்கட இப்போ கங்கணம் கட்டி ஆடுறாங்களே என்னண்டா, தாங்கள் வெண்டுட்டோம், நீங்கள் வெல்லல, உங்களுக்கு இது ஒரு மக்கள் இந்த மாதிரி திசைகாட்டிக்கு தந்தது தானே. இன்றைக்கு திசைகாட்டி கொஞ்சம் ஒன்றும் செய்யலான்னு மக்கள் மாறிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்துங்க. 7 மண்டா இதே சுமந்திரன் நான் சவாலுறேன். அடுத்த பொது தேர்தலில் நீ 2 தரம் தோக்கடிக்கப்பட்டிருக்காய், நீ தேசிய பட்டியெல்லாம் வந்த, நீ அடுத்த பொது தேர்தலில் நீ நில்லு,
உனக்கும் யாழ்ப்பாணத்தில் மக்கள் வாக்களிக்குதான்னு பார்ப்போம். செய்ய மாட்டாங்கள். இது பிரதேச சபைக்கு அந்தந்த முகத்துக்கு தான் வாக்களித்தவங்க. அதே மாதிரி சாணக்கிய நில்லு, நீ அடுத்த பொது தேர்தலில் 7 மாட்டான் பட்ரூப்பில் எங்கே நான் நீ நில்லு வாக்களிக்கிறான். இந்த சிறிதரன் என்ன சரி ஓகே, அடுத்தது சிறிதரனுக்கு வாரம். சிறிதரன் தம்பி என்ன உங்களுக்கு நான் நல்ல மதிப்பு வச்சுருந்தேன். நாங்கள் வச்சில் நீங்கள் 36 ஆசனத்தை பெற்றாலும் சரி, 36 பிரதேச சபையில் கைப்பற்றினாலும் சரி, உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலை. நீர் செய்த வேலை என்ன? 15 மாணவனை துஷ்பிரயம் செய்த ஒரு இந்த என்ன கொட்டாஞ்சேனையில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த மாதிரி தான் இங்கே நடந்தவளை காப்பாற்றும். நீ இன்றைக்கு வந்து நீ 20 வருஷம் கத்தி கொண்டிருக்கா சிறிதரன். 20 வருஷம் என்ன ஆணி அப்படிங்க இருக்கிற கிளிநொச்சியில்? உனக்கு எத்தனை ஏக்கர் காணி இருக்குது? எத்தனை சொத்துகள் இருக்குது? இன்றைக்கு அந்த சொத்துகளில் இதுவரைக்கும் யாருக்கும் எழுதி கொடுத்துருக்கிறியா கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு? இல்லை இந்த காணியில் 4 ஏக்கர் காணி இல்லாத ஆக்களுக்கு கொடுத்துருக்கிறியா? உன்னை பற்றி எவ்வளோ இங்கே எனக்கு வந்து சொன்னாங்க. இப்போ கிளிநொச்சியிலேருந்து ஒரு மாவீரரை ஒரு வீட்டில், அந்த வீட்டிலேருந்து எழுப்ப வழிக்கிட்ட உன்னுடைய பேசுனலாக இருந்த அவன் பேர் மறந்துட்டேன்னு எனக்கு கடிதம் வந்தது. அவன் இரவில் 12 மணிக்கு கொத்தரோட்டி ஏதோ வாங்கி கொண்டு வரவான்னு சொல்லி ஒரு பொம்பளைகிட்ட கேட்டதும் அதை அவள் எடுத்து அடுத்த நாள் சிறியரனுக்கு சொல்ல அதை வச்சு அவவில் பிள்ளையா இன்றைக்கு கொட்டாஞ்சேனையில் அந்த மாணவிக்கு துஷ்பிரயம் செய்தோன்னே பிரின்சிபல்கிட்ட போய் சொன்னோன்னே அந்த பிள்ளைய மனநோயன்ற மாதிரி இவன் இரவு 11 மணிக்கு சிறியர்ன்ற அவன் பேர் மறந்துட்டேன், கடிதம் வந்தது நான் பார்க்கல, மறந்துட்டேன். இப்போ எனக்கு 6 மாதத்துக்கு முதல் கதைக்க சொல்லி. அப்போ அவர் கேட்டாராம் 11 மணிக்கு ஒரு மாவீரர் மனைவிட்ட கொத்தரோட்டி வாங்கி கொண்டு தரவா வெளியில் வருவீங்களாண்டு. அப்போ சொன்னால் பிள்ளைகள் அனுத்துறேன்னு நான் வரைய இல்லாது, எனக்கு வேணும் அந்த டைமில் கொத்தரோட்டி வேணாமங்கன்னு சொல்லி. அப்போ அதை போய் சிறிதரன்ட்ட சொன்னோன்னே சிறிதரை மாற்றி டோக்கை போட்டிருக்கு. இப்போ தான் கூப்பிட்டேன் மாதிரி. அப்படி நீங்கள் மாற்றி டோக்கு போடங்கிற மக்கள் என்ன பைத்தியமா? நான் தான் செத்தாலும் உங்களுக்குரிய தண்டனை இருக்குது. தந்த தமிழரசு கட்சியிலிருந்து எங்களோட மக்களை ஏமாற்றி சொத்து சம்பாரித்து கொண்டிருக்கு. இந்த சொத்து இந்த அடுத்த கட்ட அனுரை விடப்போதுன்னு நினைக்கிறீங்களா? சுமந்திரனை விடப்போதா, சிறிதரனை விடப்போதா, சாணக்கியனை விடப்போதா, சால்சை விடப்போதா, அடைக்கல நானை விடப்போதா? கட்டஸ் வரையும் விடாது. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துகளுக்கு நீங்கள் அரசாங்கத்திட்ட பார்லமெண்ட் உறுப்பினராக போனது பிறகு இருந்த சொத்துகளும் அதுக்கு முதல் உங்கள்கிட்ட இருந்த சொத்துகளுக்கும் விவரம் அவ்வளவு கணக்கும் நீங்கள் இந்த அனூர் அரசாங்கத்துக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே காட்டத்தான் வேணும். அதுக்கிடையில் நீங்கள் நரி விளையாடி எதுவும் செய்தால் சரி, அந்த அரசாங்க ஆட்சியை மாற்றினா. ஆனால் அனூரை இருந்தால் நிச்சயம் நீங்கள் கூண்டில் நிற்கத்தான் போகிறீங்க. அந்த நேரம் மக்கள் செருப்பு மாலை போடத்தான் போகிறாங்க. சிறிதரன் உட்பட, சுமந்திரன், சாணக்கியம் உட்பட என்று நான் சொல்லிக்கொண்டு, அன்பான பிரதேச உறுப்பினர்களே, நீங்கள் தமிழரசு கட்சியில் வேண்ட அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளை வர்றேன். நிச்சயமாக உங்களை தமிழரசு கட்சிக்காக மக்கள் வாக்களிக்கல, உங்களுக்காக தான் வாக்களித்தவங்க அந்தந்த பிரதேச உறுப்பினர் தவசாளர்களே. மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் போராளியாகிய நான் மனவேதனையோட கதைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு இந்த முறை நல்ல சேவையை செய்யுங்க. நிச்சயம் இன்றைக்கு நீங்கள், நாளைக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்போம். அதுதான் நிகதி. சரியா? இன்று உன்னிடம் இருக்கும், நாளை என்னிடம் இருக்கும். அதுதான் மனுஷன் ஆட்சி காலம். நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு கட்டம் கடவுள் கொடுத்து பார்த்து நீங்கள் சரியா இல்லைன்னா இதே கேள்வியை நீங்கள் இந்த சரியா செய்யலாடி நாளைக்கு மறுதினம் எங்கட கையில் ஆட்சி இருக்க ஒரு கட்டம் எங்கட கையில் வரக்க நீங்கள் எல்லாரும் எங்கட விசாரணைக்குள்ளே நீங்கள் உள்படுத்தப்படுவீங்க. நாங்கள் புலிகள், நாம் மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் எங்களுக்குள்ளே இருக்கிற நிர்வாகம் தெரிஞ்சு அவ்வளோ பேர் எங்களுக்குள்ளே வருவாங்க. சேரன் சோழனில் இருந்த புலியலிங்குரலில் இருந்த, வைப்பகத்தில் இருந்த, டிஆர்ஓவில் இருந்த, எல்லா நிர்வாகத்துக்கு இருந்த, வருவாய்த்துறையில் இருந்த எல்லா புத்திஜீவிகளையும் நாங்கள் உள்வாங்குவோம். நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற ஜனநாயக ரீதியாக. அப்போ நாங்கள் நிர்வாகம் இதுக்கு முதல் இந்த ஆட்சி, இதுக்கு முதல் தமிழரசு கட்சி 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த அவ்வளோ பேர் ஊழலையும் நாங்கள் கிண்டி உங்களை உரிய தண்டனைக்கு நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவோம். அது மிக விரைவில் நடக்கும். மடியாக பாருங்கள், எதை கொண்டு வந்தால் நீ எதை கொண்டு போகிற, இன்று உன்னுடையது, நாளை என்னுடையது. விளங்கிட்டா? இதுதான் மனுஷன் நிகதி. இதுக்கு சரியாக நீங்கள் பிரதேச உறுப்பினர்கள், தவசாளர்கள் சரியாக நீங்கள் தமிழரசு கட்சிக்கு விசுவாசத்தை காட்டுறத, அந்த கட்சி சின்னத்துக்கு விசுவாசத்தை காட்டுறதை விட மக்களுக்கு விசுவாசத்தை காட்டி வேலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையில் மீண்டும் ஒரு நேரலையிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.